மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்கிறான். ஆசிரியர் சொல்றார், ஒரு மனிதன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும். ஏன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் தனக்குள் பதிவு செய்யாத ஒரு கண்ணாடியை போல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் நமக்குள்ள பதிஞ்சிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தோட நாம வாழ வேண்டும். ஏன்னா கண்ணாடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். தேவதச்சன் ஒரு அழகான கவிதையில ஒரு வாசகம் சொல்வார், கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்ன ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாசகம் பாருங்க. கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்னைக்காவது கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம இதை யோசிச்சிருக்கோமா? முகம் அழகா இருக்கா, பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு மட்டும் தலையை வாரி போயிட்டே இருந்தோம். ஆனா கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு எத்தனை கைகள் இருக்கிறது? 4 கை இருக்குது. கண்ணாடியில 2 கை, நம்ம கிட்ட 2 கை. ஒரு கடவுளுக்கு எப்படி 4 கைகள் இருக்குமோ அது போல கண்ணாடிக்கு முன் பார்க்கும் போது நமக்கும் 4 கைகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையான வார்த்தை. மோட்டிவேஷனல் புக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டு ஆத்தர்ஸ் எழுதுனதை வாங்கி வாங்கி படிக்கிறோம். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தைக்குள் எவ்வளவு மோட்டிவேஷன் ஒளிந்து இருக்கிறது. அது என்ன சொல்ல வருகிறது? உனக்கு நீயே தான் கைகுடுக்கி கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், உன்னை நீயே தான் தட்டி கொடுத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போது உனக்கு 4 கைகள் என்று தேவதச்சன் நமக்கு அந்த கவிதை மூலமாக சொல்லுகிறார். அப்ப ஒரு சாதாரண விஷயம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. கண்ணாடி நம்ம டெய்லி பார்க்கறது தான், ஆனா அது நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனா என்னைக்காவது நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அதை உணர்ந்திருக்கிறோமா? முதல் பாடம் கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நாம முன்னாடி நின்னோம்னா நம்ம குறைகளை அப்படியே சுட்டி காட்டும். கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. என்ன குறையோ அதை அப்படியே காட்டும். இது மூலமா நமக்கு என்ன தெரியுது? நம்ம சொந்தக்காரங்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ ஒரு குறை இருந்தா உள்ளதை உள்ளபடியா சுட்டி காட்டணும். ஏற குறைய சொல்லி ஐயோ நீ இப்படி பண்ணிட்டு அவ்வளவுதான் உன் ஜோலியே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாம இதுதான் உன் குறை, இதை நீ சரி செஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு உள்ளதை உள்ளபடி மட்டுமே சுட்டி காட்ட வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். 2வது பாடம் நமக்கு என்ன தெரியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும்தான் அது நம்ம குறைகளை காட்டுமே தவிர கண்ணாடியை விட்டு நகர்ந்த உடனே அது மௌனமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய குறையை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு முன்னால் மட்டும்தான் சுட்டி காட்ட வேண்டும். அவன் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 2வது பாடம். 3வது பாடம் என்ன தெரியுமா? கண்ணாடி குறைகளை நமக்கு சொல்லும் போது யாராவது கல்லெடுத்து கண்ணாடி மேல எரிஞ்சிருக்கிறோமா? நீ எப்படி என் மூஞ்சை இப்படி காட்டலாம் அப்படின்னு கண்ணாடி மேல ஓங்கி ஒரு குத்தி இருக்கோமா? கோவப்பட்டிருக்கோமா? எரிச்சல் பட்டிருக்கோமா? அது மாதிரி தான் யாராவது நம்முடைய குறைகளை சொன்னால் இவன் தாண்டா சினிமாவில் வர்ற நம்பியார் மாதிரி முறைக்க கூடாது, எம்என் ராஜத்தை பார்த்த மாதிரி பார்க்க கூடாது. நம்ம கிட்ட அந்த குறை இருந்தால் அந்த குறையை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர குறை சொன்னவர்களை எதிரிகளாக மாற்றி வெறுக்க கூடாது. கண்ணாடியை போல இயல்பாக இருக்க வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 3 முக்கியமான பாடங்கள் என்பதை ஒரு கவிதை படிக்கும் போது நமக்கு இத்தனை சிந்தனைகள் விரிகிறது. இது நல்லா இருந்தா நீங்க கைத்தட்டலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா மகாலிங்கம் ஐயா தான் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் எங்க ஆட்கள் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம தமிழ் இலக்கியத்துல என்ன தெரியுமா? நாமெல்லாம் சங்க இலக்கியத்தின் மரபின் தொடர்ச்சிகளாகவே இருக்கிறோம். மரபும் அப்படிங்கிறத நம்மளுடைய கான்செப்ட், கருப்பொருள். நம்ம அதை தொடர்ச்சிகளாகவே இருக்கும். இங்க இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கீங்களா, உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க வீட்டுல உள்ள சமையல் அறையில இருக்கிற பாத்திரம்லாம் இருக்குல்ல, அந்த பாத்திரங்கள்ல யார் பேர் எழுதப்பட்டிருக்கும்? திருமணம் ஆகியிருந்தா உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும், இல்லைன்னா நம்ம அம்மா பேர் எழுதப்பட்டிருக்கும். இன்னும் ரொம்ப பழைய பாத்திரங்களா இருந்தா நம்ம பாட்டியுடைய பேர் இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? இந்த பொம்பளைங்களுக்கு இதுதான் வேலை, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாங்கன்னா இது ஏன் பாத்திரம், இது ஏன் கரண்டி, இது என்னுடைய தட்டு, என்னுடைய செம்புன்னு பேர் எழுதி வெட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. நீங்க பாத்திரத்தில் பேர் எழுதுவது எங்களுடைய பண்பாட்டின் தொடர்ச்சின்னு காலர் தூக்கி விட்டுக்கலாம். ஏன் தெரியுமா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில இருக்கிற அந்த மண்பாண்டங்களை எடுத்து பார்த்தால் கோதை என்றும் ஆதினி என்றும் பெண்கள் தங்கள் பெயரை மண்பாண்டங்களில் எழுதியிருக்கிறார்கள். நம்மளாம் சாதாரணமான ஆளுகள் இல்லை. அன்னைக்கு இருக்கிற மரபின் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் பாத்திரத்துல நாம பேர் பொறித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது அப்படியே நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். சமையல் அறையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாதாரணமான ஆள் இல்லை. சமையல் அறையில் இருந்து கொண்டு கூட சரித்திரத்தை படைக்க முடியும் என்று நம்மாலதான் நிரூபிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, சமையல் அறையில எவ்வளவு தத்துவம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செய்வோம்ல, செய்வோமா செய்ய மாட்டோமா? ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க? செய்வோம்.
தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா? தேங்காய் சட்னி அவ்வளோ சீக்கிரமா தன்னை விட்டு கொடுக்காது. அதை ரொம்ப நேரம் அரைக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சாதான் அது தன்னை விட்டு கொடுக்கும் தேங்காய். ஆனா தக்காளி அப்படி கிடையாது. ஒரு அரை அரைச்ச உடனே அது தன்னை விட்டு கொடுத்துரும். ஆனா தன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய்விடும். தன்னை விட்டு கொடுத்த தக்காளி சட்னி சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. சமையல் அறையில இருந்து கூட எங்களால் தத்துவம் சொல்ல முடியும் என்பது நம்ம பெண்களுக்கே உரிய ஒரு பெரிய தனி சிறப்பு. சாதாரணமா நம்ம பெண்களை நினைச்சிட முடியாது. எங்க பாட்டி ஒருத்தங்க தான் அன்னைக்கு சொல்றாங்க, இட்லி அவிச்சோம்னா கால் வலிக்காது, ஒரே இடுல 12 இட்லி வச்சுட்டு உட்காந்துடலாம். ஆனா பாத்திரம் விளக்கும் போது கை வலிக்கும். தோசை சுட்டோம்னா பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்காது, ஆனா நின்று கால் வலிக்கும். இதனால என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை தாண்டி வந்தா வாழ்க்கையில ருசி இருக்கும். சமையல் கட்டுல இருந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது தாங்காம பெரியார் சொன்னார், இப்படியே விட்டா இவங்க இதிலேயே தத்துவம் சொல்லுவாங்கன்ட்டு தான், பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று சொன்னார். நான் திருமணமாகி ஒரு 4-5 நாள் இருக்கும்போது பரபரப்பா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். கையில ஒரு கரண்டியோட என் கணவர் வேகமா ஓடி வந்து கரண்டியை பிடிங்கிட்டு ஒரு புத்தகத்தை என் கையில கொடுத்தார். ரொம்ப புரட்சிகரமான புருஷனா இருப்பார் போல அப்படின்னு புத்தகத்தை பார்த்தா சுவையாக சமைப்பது எப்படின்னு எழுதியிருக்கு. எங்க போனாலும் நம்ம நிலைமை எப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது? ஆனால் பெண்கள் வெறும் சமையலறைக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த மண்ணின் மாண்பை காக்க பிறந்தவர்கள் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகா மாநிலத்துல திம்மக்கா அப்படின்னு 100 வயதை தாண்டிய ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1909ஆம் ஆண்டு பிறந்தவங்க. அவங்க 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 10-15 வருஷமா குழந்தைகளே இல்லை. இப்பமே குழந்தை இல்லை அப்படின்னா 1008 கேள்வி கேட்கிற ஒரு சமூகம். அந்த காலத்துல எவ்வளோ கேள்வி கேட்டிருப்பாங்க, இன்னும் இல்லையா, அச்சுச்சோ குழந்தை இல்லையா. அவங்க தாங்க முடியாம தற்கொலையே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்பதான் அந்த அம்மாவுடைய எண்ணத்தில் ஒரு சிந்தனை வந்தது, ஏன் குழந்தை மட்டும்தான் உயிரா? மரம் செடி கொடி இதெல்லாம் உயிர் கிடையாதா? இறைவனின் படைப்பில் எல்லா உயிருமே பிள்ளைகள் தான் என்று முடிவெடுத்து கணவனும் மனைவியுமாக மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்ச உடனே இதே கேள்வி அவங்க கிட்ட வந்தது, உங்களுக்கு குழந்தை இருக்கா? எத்தனை குழந்தைகள்? அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு 80 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று. அப்ப அவங்க 80 மரங்கள் நட்டிருந்தார்கள். இப்போது 8000 பிள்ளைகளுக்கு மேல் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது என்றால் மரங்களை பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய ஒரு மண்ணின் மாண்பை காக்கிற பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து இந்திய அரசு அவர்களை கௌரவித்தது. என்றால் ஒரு பெண் நினைத்தால் ஒரு மாபெரும் சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று அந்த அம்மா இந்த உலகத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஒரு பிள்ளை நம்ம பெத்திருந்தோம்னு வைங்களேன், அது தான் பெத்தவங்களை மட்டும்தான் காப்பாற்றும். ஆனா ஒரு ஆலமரம் நட்டோம்னா அது அந்த ஊருக்கே நிழல் தரும் என்றால் ஒரு பிள்ளையை விட ஒரு மரம் எவ்வளவோ உயர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்கு பெண்கள் இந்த மண்ணை நேசித்து இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கும் இந்த இயற்கைக்கும் மரத்துக்கும் மரபுக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எக்கோ ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தான் ரொம்ப பேசப்படுகிறது, சூழலியல் பெண்ணியம் அப்படின்னு. ஆனா காலம் காலமாகவே நாம பெண்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருமே நமக்கு கத்து தரல. ஆனா இயல்பாகவே பெண்களுக்குள் இயற்கையை நேசிக்கிற, இயற்கையை போற்றுகிற ஒரு குணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, டிகேசி ஐயா சென்னையில் ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு முன்னாள் மாணவர் சந்திப்புக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ஆங்கில பேராசிரியர் அவரோட பேசும்போது அங்க இருக்கிற நிறைய மரங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், பரவாயில்ல இங்கேயும் நிறைய மரம் இருக்குது, நாங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் எங்க ஸ்காட்லாண்டுல மரங்களை ரொம்ப நாங்க நேசிப்போம், வி லவ் ட்ரீஸ் அப்படின்னு இருக்கிறார். டிகேசிட்ட நீங்க அப்படின்னு இருக்கிறார். டிகேசி சொல்லியிருக்கிறார், நாங்க மரங்களை நேசிப்பதில்லை, மாறாக மரங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி இருக்கிறார். மரத்தையே கடவுளாக வணங்குகிற மாண்பு மரபு நம்முடையது, அதுவும் பெண்களுடையது. இங்க பெண்கள் குழந்தை பிறந்த உடனே பாருங்களேன், அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, முடி வளரும் போதே அதுக்கு பூ சூட்டி அழகு பார்ப்போம். பெண் குழந்தைகள் எப்பயுமே கடைசி வரைக்கும் பூ வைக்கிறத நம்ம ரொம்ப விரும்புவோம். கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய வேண்டுதலை எங்க போய் சொல்லுவோம்? கோயில்ல இருக்கிற ஒரு மரத்துல தான் மஞ்சள் கயிறு கட்டி சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய வீடுகள்ல முன்னாடி கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் கொஞ்சம் சாணி வச்சு பூசணிப்பூ வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. என் கோலத்தை ஒரு பூ அலங்கரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்ம பெண்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. இப்ப கர்ப்பிணி பெண்கள் வெளியில எங்கேயாவது கிளம்புனா வீட்டுல இருக்க அம்மா
பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு வேப்ப இலையை எடுத்து அவங்க கூந்தல்ல சொருகி அனுப்புவாங்க. ஏன்னா ஒரு வேப்ப இலை நம்மோடு இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்று இயற்கை சூழலை நம்ம கூடவே சொல்லி சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. குழந்தை இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன செய்வோம்? ஒரு மரத்துல, கோவில்ல இருக்கிற மரத்துல தொட்டில் கட்டிட்டு வருவோம். அந்த அளவுக்கு நம்முடைய வேண்டுதல்களை கூட மரங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற சூழலியல் பெண்மை என்பது காலம் காலமாக நம்முடைய மண்ணில் பெண்களோடு இயந்ததாக இருக்கிறது. உத்தரகாண்டில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப இந்த ஒப்பந்தக்காரர்கள்லாம் சேர்ந்து மரம் தருகிற மரங்களை எல்லாம், மழை தருகிற மரங்களை எல்லாம் வெட்டுறதுக்கு வந்தாங்க. அங்கே யாருமே அதை பற்றி கவலையே படலை. ஆனால் அங்கே இருந்த பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மரங்களை எல்லாம் நீங்கள் வெட்டக்கூடாது என்று ஒட்டு மொத்தமாக போய் அந்த மரங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த அமைப்புக்கு பேரே சிப்கோ இயக்கம் என்று இன்றைக்கு அது பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது. என்றால் மரங்களை கட்டி தழுவிக்கொண்டு மரத்தை வெட்ட வேண்டுமானால் முதலில் எங்களை வெட்டுங்கள் என்று மரத்துக்காக போராடியவர்கள் பெண்கள் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. அது உத்தரகாண்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம சிவகங்கை சீமையிலும் நடந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டில் 2 மருத மரம் ஒன்னா சேர்ந்து வளர்ந்துருக்குது. அந்த வீட்டை சேர்ந்த பெண் இது உங்க மருது சகோதரர்கள்னு சொல்லியே அதை வளர்த்துருக்குறாங்க. ஒரு நாள் தேர் செய்வதற்கு அந்த மரத்தை வெட்ட வரும்போது இதை வெட்டக்கூடாது, இவங்க 2 பேருமே என்னுடைய அண்ணன்கள், மருது சகோதரர்கள்னு அந்த அந்த ஊரின் ஒரு சாதாரண குடிமகள் சொல்லுகிறாள். இது அரசர்களுக்கு தெரிய வந்து மருது சகோதரர்கள் அந்த பெண்ணை தங்கள் சகோதரியாகவே ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இந்த மண்ணின் வரலாறு. அந்த அளவுக்கு மரங்களை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். புன்னை மரத்தை தன்னுடைய சகோதரி என்று சங்ககால இலக்கியத்தில் ஒரு தலைவி தன்னுடைய தலைவனிடம் அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அந்த அளவுக்கு நாம பெண்கள் வந்து மரங்களோடு இணைந்த ஒரு மரபை பின்பற்றி இருக்கிறோம். நீங்க சின்ன குழந்தைகள்கிட்ட வீடு வரைகிறதுக்கு கொடுங்களேன். சின்ன குழந்தைகிட்ட ஒரு வீடு வரன்னு ஒரு பேப்பர் கொடுங்க, வெறும் வீட்டை மட்டும் அவங்க வரையவே மாட்டாங்க. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம், வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி, இந்த பக்கம் ஒரு பறவை பறக்கும், இந்த பக்கம் நிலா, இந்த பக்கம் சூரியன். எங்கேயாவது சூரியனும் நிலாவும் ஒரே இடத்துல இருக்குமா? ஆனால் குழந்தையின் ஓவியத்தில் மட்டும் வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் நிலா இருக்கும். இந்த அளவுக்கு குழந்தைகள் தான் இயற்கையை தனக்குள்ளாகவே வைத்து நேசிக்கிறார்கள். ஆனா வளர வளர இதுல இருந்து அவங்க அப்படியே விலகி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாண்பை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தட்டையும் இருக்கு. நம்ம சினிமால, தமிழ் சினிமால ஒரு காட்சியை ரொம்ப கேலி பண்ணுவோம். ஒரு நாட்டாம தீர்ப்பு சொல்ல வந்தாருன்னா என்ன காட்சி வரும்? ஒரு ஆலமரம், அவர் பெரிய மீசையோட உட்காந்துருப்பாரு, கையில ஒரு செம்பு இருக்கும். இவங்க தீர்ப்பு சொல்ல வந்தாலே செம்பு ஆலமரமும் இல்லாம வரவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேலி பண்ணுவோம். ஆனா அந்த கேலி கிண்டலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நியாயத்தின் உண்மை இருக்கிறது. ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஊரே உட்கார்ந்து ஒரு நியாய தர்மத்தை பற்றி பேசும்போது அது நியாயமா அநியாயமா என்று சொல்வதற்கு ஒரு மரம் சாட்சியாக இருக்கிறது. மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பொய் சொல்லக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஏன்னா கலித்தொகையில ஒரு பாட்டே இருக்கு, கரி பொய்த்தான் கீழ் நின்ற மரம் போல கவின் வாடின்னு வரும். அதாவது பொய் சாட்சி சொன்ன ஒருத்தன் மரத்துக்கு கீழே போய் நிக்கிறான். பொய் சாட்சி சொன்ன ஒருத்தன் நமக்கு கீழே நிக்கிறானேன்னு வேதனைப்பட்டு அந்த மரம் வாடி போயிடுச்சான். அப்படி ஒரு மரம் கலித்தொகையில் காட்டப்படுகிறது. நம்ம இன்னைக்கு உணர்ச்சி இல்லாத மனிதன் என்ன சொல்றோம்? ஏன்டா அப்படி மரம் மாதிரி நிக்கிறோங்கிறோம். ஆனால் சங்க இலக்கியத்தில் நம் தமிழன் வளர்த்த மரம் கூட மான உணர்ச்சியோடு இருந்திருக்கிறது என்று நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது. அதனாலதான் மரத்துக்கு கூட நம்ம திருமணம் செய்து வைத்தோம். வேம்புக்கும் அரசுக்கும் திருமணம் செய்து வைத்து மரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்று உணர்ந்த ஒரு பரம்பரை நம்முடைய பரம்பரை. அதனாலதான் நம்முடைய கோவில்களில் கடவுளுக்கு சமமாக தலவிருட்சமும் கொண்டாடப்படுகிறது. கடவுள் வேற மரம் வேற என்பது நம்முடைய சமயத்தில் இல்லை. நீங்க கிறிஸ்தவ சமயத்துல பார்த்தாலுமே அந்த பைன் மரம், கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு. இஸ்லாத்திலையும் ஈச்ச மரத்தின் கீழே தான் நபிகள் நாயகம் பிறந்தார் என்று அந்த சமயம் அவரை கொண்டாடுகிறது. புத்தனுக்கு கூட போதி மரத்தடியில் தான் ஞானம் கிடைத்தது என்று நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ஒரு மரத்தை கூட நம்ம நடலையே, எப்படி நமக்கு ஞானம் கிடைக்கும்? ஒரு மரமாவது நாம் நட்டிருக்கிறோமா? மரமே நட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம நிர்வாகம் போன்சாய் மரத்தை கொடுத்துருக்காங்க. போனா போது இதையாவது வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்து தொலைங்க அப்படின்னு. ஒரு மரத்தையாவது நம்ம வளர்த்துருக்கிறோமா? வெயில் அதிகமாயிட்டே போகுது, வெப்பம் அதிகமாயிட்டே போகுதுன்னு 30,000 ரூபாய் கொடுத்து ஏசி வாங்குகிற நாம் 30 ரூபாய் வைத்து ஒரு மரக்கன்றையாவது நட வேண்டும் என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? என் இனிய விருதுநகர் மண்ணின் மைந்தர்களே, உண்மையிலே நீங்கள் இந்த மண்ணின் மரபை காப்பாற்ற விரும்பினால் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நாங்க இந்த மாசம் முடிவதற்குள் ஒரு மரக்கன்றையாவது நிச்சயமாக நட்டு வைத்து அடுத்த வருஷம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது அந்த மரக்கன்று கொஞ்சம் மலர்ந்து இருக்கும் இல்லையா, அது கிட்ட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வருவோம் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு மரக்கன்றை நடுவோம்.
இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல நாம 10 மரங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருப்போம். நம்ம குழந்தைகளுக்கு ஊக்குவித்தால் ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட 40-50 மரங்களை நம்மால் உருவாக்க முடியும். இதை வெறும் வார்த்தைகளா விட்டு போகாமல் அதை நம்ம மனசுக்குள்ள ஏற்றி வைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பொல்யூஷன் ஆயிருச்சு. நம்ம ஒரு காலத்துல எல்லா பொருளையும் தண்ணியில கழுவி சுத்தப்படுத்தணும். இன்னைக்கு தண்ணியவே சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. எவ்வளவு மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மண்ணுக்குள்ளதான் எல்லாத்தையுமே புதைச்சோம். இன்னைக்கு இந்த மண்ணே புதைந்து போய்விடும் போல ஒரு மோசமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இப்பயாவது நாம சுதாரித்து தான் ஆக வேண்டும். நம்ம சுத்தி எவ்வளவு விஷயம் இருக்கிறது. நம்ம வீட்டை சுத்தி எப்படி ஒரு 4-5 மரமாவது இருக்கும்லங்க. நம்ம தெருவுலையோ நம்ம பள்ளிக்கூடத்துலயோ அதோடைய பேராவது நம்மளுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லணும், எனக்கும் தெரியாது. நம்ம சுற்றி இருக்கிற மரங்களின் பேர் கூட நமக்கு தெரியவில்லை. ஆனா நம்ம மூதாதையர் பள்ளிக்கூடத்துக்கு போகல, அவங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது, எழுத படிக்கவே தெரியாது. ஆனால் எல்லா மரங்களின் பெயரையும் பறவைகளின் பெயரையும் அவர்கள் சரியாக சொல்ல கற்றிருக்கிறார்கள். அவங்க இயற்கையை படித்திருக்கிறார்கள். நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கிறோம், ஆனா இயற்கையை படிக்க தவறிவிட்டோம். ஒரு மரத்துடைய பேர் சொல்றேன், நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாவோபாப் மரம். பாவோபாப் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு அதிசய மரம். இந்த மரத்துக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு பேரு. ஒரு மரம் அப்படி யானையுடைய கால் மாதிரி இருக்கும் பெருசா. அந்த மரம் 1,00,000 தண்ணீரை சேகரிக்கும், சேமிச்சு வச்சுக்கணும். 1,00,000 லிட்டர் தண்ணீரை சேகரிச்சு வைக்கும். யானைக்கு தண்ணி தவிச்சுச்சுன்னா அந்த மரத்துடைய வேருக்கு கீழே அப்படி தப்பு டப்புன்னு தட்டுமா, அங்க இருந்து தண்ணி எடுத்து குடிக்குமா. ஆப்பிரிக்கால மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மரம் அது நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. யாருக்கா தெரியுமா? அதுவும் எங்க ஊரான ராஜபாளையத்தில் இருக்குது. யாருக்கா தெரியுமா? ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மரம், ஒரு அதிசய மரம். 700 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரம் நட்டப்பட்டிருக்கிறது. 700 வருஷமா அந்த மரம் எங்க ஊர்ல இருக்குது. நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா ராஜபாளையத்துல அந்த ஐயனார் கோயிலுக்கு போற வழியில சின்மயா வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தின் மைதானத்தில் அந்த பாவோபாப் மரம் 700 வருடங்களாக இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது. இது எப்படி ஆப்பிரிக்கால இருந்து பயணம் செஞ்சு ராஜபாளையத்துக்கு வந்து சேர்ந்ததுன்னா, 700 வருஷங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலிருந்து வாணிகம் செய்ய போன ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதை இங்கே கொண்டு வந்து அந்த விதையை போட்டிருக்கிறார். அது இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து ராஜபாளையத்துக்கே ஒரு அதிசயமாக நின்று கொண்டிருக்கிறது. இது ராஜபாளையத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாது. எனக்கே எப்ப தெரியும்னா, ராஜபாளையம்னு ஒரு புக்கை எங்க ஊரை சேர்ந்த நரேந்திரகுமார் என்கின்ற ஒரு அண்ணன் எழுதியிருக்கிறார். அதுல இப்படி ஒரு அபூர்வமான தகவல் இருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லட்டா? என்ன, என்.டி. ராமாராவ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. அந்த கிருஷ்ணனாலே அவர் தான் என்.டி. ராமாராவ். அந்த என்.டி. ராமாராவ் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்னால் கரிவளம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ராஜபாளையத்துல இருந்து சங்கரங்கோயில் போற வழியில அந்த கரிவளத்துல சார் பதிவாளராக வேலை பார்த்திருக்கிறார் என்.டி. ராமாராவ். நல்லா கைத்தட்டலாம். சினிமாவுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பதிவுத்துறை சார்பாளராக கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கிறார். கரிவளத்துல இருந்து அதுக்கப்புறம் அவர் ஓமலூர், குடியாத்தம், வேலூர்ல எல்லாம் பணியாற்றி விட்டு அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு போய் முதல்வராக மாறி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அதிசயங்கள் எல்லாம் நம்ம மண்ணை சுற்றி சுற்றி நடந்திருக்கிறது நமக்கு தெரியவே இல்லை. மோர்சிங் அப்படின்னு ஒரு இசை கருவி இருக்கிறது. அது தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாலேயே ராஜபாளையத்தில் தான் செய்யப்படுகிறது. இன்னைக்கு அதோடைய கடைசி பரம்பரையான ஒருவர் பூபால்பட்டி தெருவில் இருக்கிறார். மோர்சிங் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை தயாரிக்கக்கூடியவர். அப்ப நம்ம மண்ணின் வரலாறையே யாரோ ஒருத்தங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்தா மட்டும்தான் வாசிக்காமையே இருக்கிற ஒரு பரம்பரையாக நாம இருக்கிறோம். அந்த புத்தகம் இங்க இருக்கும், கரிசல் காட்டு இலக்கிய அந்த ஸ்டால்ல இருக்கும். தயவு செஞ்சு அந்த ராஜபாளையம்னு எழுதப்பட்ட புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். அது ராஜபாளையத்தின் வரலாறை மட்டுமல்ல, நம் விருதுநகரை சுற்றி உள்ள எல்லா ஊர்களின் வரலாற்றையும் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சுவாரஸ்யமாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாத்தையுமே நமக்கு புத்தகங்கள் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுனா அந்த புத்தகங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நாம கொடுக்கலாம். அப்படி அப்பப்ப கைத்தட்டா தானே மூச்சு விட்டுக்கிட முடியும். அப்படியே பேசி போய் சேர்ந்துட்டா என்ன பண்றது? இதுக்கு ரொம்ப நம்ம தமிழ்நாட்டின் மரம் என்னது? நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். இந்த பனை மரத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பனை மரம் ஏன் சிறப்பான மரம்? கண்ணதாசன் தான் சொல்வாரு, மனிதர்கள்ல 3 வகை உண்டு. நம்ம சொந்தக்காரங்களே 3 வகை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே 3 வகை இருப்பாங்க. நீங்க சொல்லும் போது யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டோன்னு வைங்களேன், காலம் முழுக்க நன்றியோட இருப்பாங்க. இப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. நீங்க அடிக்கடி உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பப்ப அவங்க உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. எப்பயும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எப்பயாவது நினைச்சு பார்க்குற ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. இந்த 3 பேர் மாதிரியான மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அப்படி 3 மரங்களும் இருக்கிறது. பனை மரம், தென்னை மரம், வாழை மரம்.
மக்கள் இது மாதிரி 3 பேர் இருக்காங்க, வாழை மரத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தா கூட அது ஒரு தடவை தான் பயனளிக்கும். தென்னை மரத்தை அடிக்கடி கவனிச்சா அப்பப்ப அது பயனளிக்கும். ஆனால் பனை மரத்தை ஒரு முறை தண்ணீர் விட்டு வளர்த்து விட்டால் அது கடைசி காலம் வரைக்கும் நமக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி மனிதர்களோடு பழகுங்கள் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். இந்த பனை மரத்துக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? எங்களுடைய சங்க இலக்கியம், 2000 வருஷமாக இருக்கக்கூடிய திருக்குறள், எங்களுடைய சிலப்பதிகாரம், எங்களுடைய மணிமேகலை, நம்ம இவ்வளோ பெருமை பேசுகிறோம் இல்லையா? இத்தனை இலக்கியங்களையும், இத்தனை காப்பியங்களையும், இத்தனை செய்யுளையும், இத்தனை கவிதையும் யார் நம்ம கையில கொண்டு வந்து ஒப்படைச்சா? திருவள்ளுவரே கொண்டு வந்து கொடுத்தாரா? கம்பனே கையில வந்து தந்தாரா? தொல்காப்பியன் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரா? அவர்கள் எழுதி வைத்த ஓலை சுவடிகள் தான் தமிழை நம் கையில் சாகாமல் கொண்டு வந்து காப்பாற்றி தந்தது என்றால் 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த எல்லாமே அழிந்து போனது. ஆனால் இந்த தமிழ் எழுத்துக்களை தாங்கிய பனை ஓலை தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு தமிழை வார்த்து நம் கைகளில் தந்தது என்றால் பனை மரத்துக்கு தமிழனாகிய நாம ஒவ்வொருவரும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் கவிஞர் வாலி சொன்னார், நம் பாமரம் தீர்த்தது பனை மரம், நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் என்று எழுதினார். அதனால அந்த பனை மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு நாம ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எவ்வளவு விஷயங்களே அது நம் கைகளில் கொடுத்திருக்கிறது. நம்ம இலக்கியத்தின் ரொம்ப பெரிய அழகு என்ன தெரியுமா? கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு ஒரு 7 பேரை சொல்லுவோம்ல, சொல்லுவோமா இல்லையா? அந்த 7 பேர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்வியெல்லாம் கேட்டு நான் பரிசெல்லாம் தரமாட்டேன், நானே கேள்வியை கேட்டு நானே பதில சொல்லிடுவேன். பாரு, இது மாதிரி உயிரை வாங்குறான்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. கடையேழு வள்ளல்கள் யார் யார் அப்படின்னா பாரி, காரி, ஆய், அதியன், நள்ளி, ஓரி, பேகன், இந்த 7 பேர் தான். இந்த 7 பேர் அப்படி என்ன சாதிச்சாங்க? ஏன் இவங்க கடையேழு வள்ளல்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுறாங்கன்னா, பாரி என்ன பண்ணாரு நமக்கே தெரியும், முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. காரிங்கிறவர் என்ன பண்ணார்? தன்னை தேடி வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரை கொடுத்துருக்கிறார். நீ ஏன் பஸ்லையும் இதுலையும் போற, குதிரையில ஏறி பொன்னி நதி பார்க்கணுமேன்னு பாடிக்கிட்டே போ அப்படின்னு வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரையும் சேர்த்து தானமாக கொடுத்திருக்கிறார். ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல் என்ன பண்ணிருக்கிறார்? ஊர்களையே தானம் கொடுத்திருக்கிறார். விருதுநகர் உனக்கு, சிவகாசியை நீ வச்சுக்கோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் உனக்கு, ராஜபாளையத்தை நீயே எடுத்துக்கோ, இப்படி வந்தவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு ஊரை வந்து தானமா கொடுத்திருக்கிறார் ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல். அதியமான் என்ன செஞ்சார் நமக்கே தெரியும், நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தார். அதியன் நெல்லிக்கனியை கொடுத்தார். நள்ளின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கிறார்? தாங்கிட்ட ஒரு புலவரோ ஒரு யாசகரோ வந்தா இன்னொருத்தரை தேடி போக வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு நிறைய கொடுத்துறாரு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்றாங்க பாருங்க, அது மாதிரி அவர்கிட்ட வாங்கிட்டோம்னா அப்படியே நம்ம செட்டில் ஆயிடலாம். அவ்வளவு பொருட்களை நள்ளிங்கிறவர் கொடுக்குறாரு. இந்த ஓரிங்கிறவர் அதை விட பெரிய ஆள், நாடுகளையே கொடுத்துருக்கிறார். வல்ல நாடு உனக்கு, ஓரத்த நாடு அவனுக்கு, ராம் நாடு இவனுக்கு, சுவிட்சர்லாந்து இவனுக்கு, சிங்கப்பூர் இவனுக்குன்னு நாடுகளையே வாரி வாரி அந்தால் வழங்கி இருக்கிறார். பேகன்கிறவர் என்ன செஞ்சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சாரு? மயில் வந்து மழைக்காக ஆடினதை பார்த்துட்டு அதுக்கு குளிருதுன்னு நினைச்சிட்டு போர்வை போர்த்தி இருக்கிறார். இந்த 7 வள்ளல்களும் சிறப்பு வாய்ந்தவர்களா இல்லையா? நம்ம தமிழின் பெருமைக்குரியவர்களா இல்லையா? இருந்தா கைத்தட்டுங்க. இந்த 7 பேருமே நம்ம தமிழ் மன்னர்களே சிறந்தவர்கள். இதுல பெரிய ஆச்சரியம்னா இந்த 7 பேருமே பேரரசர்கள் கிடையாது, 7 பேருமே குறுநில மன்னர்கள். இப்ப பேரரசர்களை தாண்டி அவங்க இலக்கியத்துல தங்களுடைய வள்ளல் தன்மையால் நிலைத்து விட்டார்கள். இந்த 7 பேர்லையுமே ரொம்ப சிறந்தவங்க 2 பேர்னு புறப்பொருள் வெண்மாமலை சொல்லுது. 7 பேருமே சிறந்தவங்க. அதுல பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அப்படிங்கிறவங்க 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னு சொல்ல முடியுமா? இப்ப 7 பேர் யார் சொல்லியாச்சு. இதுல ரொம்ப கிரேட்டா இருக்கிறவங்க 2 பேர். அது யாரு? பாரியும் பேகனும். ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. 7 பேர் சிறந்தவர்கள், சிறந்தவர்களே ரொம்ப சிறந்தவர்கள் 2 பேர், பாரியும் பேகனும். ஏன் தெரியுமா? மற்ற 5 பேரும் தன்னை நாடி வந்து உதவி கேட்ட மனிதர்களுக்கு உதவினார்கள். பாரியும் பேகனும் தான் வாய் பேசவே தெரியாத ஒரு தாவரத்திற்கும் ஒரு பறவைக்கும் உதவினார்கள் என்றால், பேசத் தெரியாத தன்னுடைய துயரத்தை சொல்ல தெரியாத உயிர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான உதவி என்று இந்த தமிழ் இலக்கியம் பார்த்திருக்கிறது என்றால் இதுதான் இந்த மண்ணினுடைய சிறப்பு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அது சாதாரண வார்த்தையே கிடையாதுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா ஒரு செல் அமீபால இருந்து மிக பிரமாண்டமான டைனோசர் வரைக்கும் சமம் தான். அமெரிக்கால இருக்கிற குழந்தையில இருந்து ஆப்பிரிக்காவின் கடைக்கோடியில் இருக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். ஒரு நாட்டின் முதல் மனிதனாக இருக்கக்கூடிய பெரிய பதவியில் உள்ளவரும் கடைக்கோடி ஊழியனும் பிறப்பால் ஒன்றுதான் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் பதிவு செய்தது நம்முடைய வள்ளுவம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்,
இதை நாம எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே வாழ்க்கையில ஜாதி சண்டை மத சண்டை எதுவுமே வந்திருக்காது இல்லையா? அப்ப நம்ம ஒழுங்கா இலக்கியத்தை உள்வாங்கி கொள்ளவில்லை என்பதுதான் நமக்கு பெரிய வருத்தம். இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய மாண்பு இருக்குதுங்க. இந்த மண் இருக்குல்ல, எதை போட்டாலும் அது மக்க வைத்து விடும், அப்படிதானங்க? இந்த மண்ணில் எதை போட்டாலும் அது மக்க வைத்து விடும். ஆனால் விதை போட்டால் மட்டும் அதற்கு உயிர் கொடுத்து அதை விருட்சமாக வளர்த்து விடும் என்றால் தேவையில்லாததை அழிக்கவும் தேவையில்லானதை வளர்த்து விடவும் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மண்ணுக்கு இருக்கிறது. அதனாலதான் நாமெல்லாம் மண்ணின் மைந்தர்கள். இப்ப அந்த மண்ணின் குணத்தோட நம்ம வளரணும்ல. மண்ணுக்குரிய எல்லா குணமும் நமக்குள்ள இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மா மாசமா இருக்கும்போது, கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்க மசக்கையில சாம்பல் சாப்பிடுவாங்க, மாங்காய் சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மண்ணை தெளிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம முதலில் நமக்கு ஊட்டப்பட்ட உணவு நம்ம அம்மா சாப்பிட்ட மண்ணு தான் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல நமக்குள்ள போனது மண்ணு தான். அதனாலதான் நம்ம குழந்தைய தவழும் போது காம்ப்ளான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பூஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மண்ணை அள்ளி நாம தின்றுருக்கோம். ஏன்னா இது நம்ம கருவறையில் இருக்கும் போதே சாப்பிட்ட டேஸ்ட். நம்ம குழந்தைய பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டில் கொண்டு வந்து தொட்டில் கட்டும் போது அங்கிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த தொட்டிலோட கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மண்ணின் வாசனை இந்த குழந்தைக்கு தேவைப்படும் என்பது நம்ம அம்மாவுக்கு தெரியும். நம்ம தவழ்ற வயசுல மண் அள்ளி சாப்பிடுவோம். சைக்கிள் பழகிற வயசுல கீழே டொம்முன்னு விழுந்து இந்த இடத்துல சராய்க்கும். உடனே நம்ம டாக்டரையோ நர்ஸையோ தேட மாட்டோம். கப்புனு இவ்வளவு மண்ணை அள்ளி அந்த காயத்துல ஒட்டிட்டு எங்கள் காயத்தை இந்த மண் ஆற்றும் என்கின்ற உண்மையை அந்த சிறு வயதிலேயே நாம உணர்ந்திருந்தோம். அப்படியே வளர்ந்து வர்ற காலத்துல நமக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பொறாமப்பட்டாங்கன்னு அம்மா என்ன செய்வாங்க, அவங்க காலடி மண் எடுத்து நமக்கு திருஷ்டி சுத்தி போடுவாங்க. அதையும் தாண்டி நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உடம்புக்கு முடியலன்னா கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிடுவாங்க. யாராவது நம்ம குடும்பத்தை சொத்து பிரச்சனையில ஏமாத்திட்டாங்கன்னா அதே மண்ணவாறு தூத்தி சாபம் போடுவாங்க. நம்ம வேற ஊருக்கு பஞ்சத்தின் காரணமா போக வேண்டி இருந்தா பிடிமண் எடுத்து வந்து நம்முடைய குலதெய்வத்தை போகிற எல்லா ஊரிலும் நிர்மாணம் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த மண்ணுக்கு இருக்கிறது. கடைசி காலத்துல சாக கிடக்கும் போது அந்த மனுஷன், அந்த தாத்தா, அந்த கிழமை உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். அந்த ஜீவன் பூமிக்கும் வானுக்குமாக இழுத்து கொண்டே இருக்கும். கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எல்லா பேரம்பேத்தையும் வந்து பால் ஊத்துங்கடா ஊத்துங்கடான்னு ஊத்த ஊத்த அவர் அப்படியே தான் கிடப்பாரு. ஏன் அவருக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வந்து கரைச்சி ஊத்துங்க, அதையும் ஊத்துவாங்க, அப்பையும் அப்படியே தான் கிடப்பாரு. தங்கத்து மேல அந்த மனுஷனுக்கு ஆசையா, தங்கத்தை உரசி ஊத்துங்க, அதையும் ஊத்துவாங்க, அப்பையும் அவர் இழுத்துட்டே தான் இருப்பாரு. துட்டுனா ரொம்ப பேராசை பிடிச்சவையா, துட்டை கரைச்சி ஊத்துங்க, அதையும் உரசி ஊத்துவாங்க, அப்பயும் அந்த கழடு போய் சேராது. கடைசியா ஒருத்தங்க சொல்லுவாங்க, அவன் கடைசியில் சொந்த மண்ணில் தான் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான், அந்த சொந்த மண்ணை எடுத்துட்டு வந்து கரைச்சி ஊத்துங்க ஏன்னு சொல்லுவாங்க. சொந்த மண் உள்ளே போனவுடன் அந்த கருவறையில் வாங்கிய மண்ணின் வாசனையை உணர்ந்து அந்த ஜீவன் விண்ணுக்கு போகும் என்றால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த மண் நம்ம கூடவே வருகிறது. அதனாலதான் நம்ம மண்ணின் மைந்தர்கள், மண்ணுக்கு ஏத்த பொண்ணு என்று இந்த மண்ணை வைத்துதான் நம்ம அடையாளம் காணப்படுகிறோம் என்றால் அந்த மண்ணின் குணம் நமக்கு இருக்கணும் இல்லையா? இந்த மண்ணின் குணம் என்னதுங்க? ஒரு ஆசிரியை பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அன்புடைமை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாணவிகள்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற இல்ல அன்பை அடையாளம் காணக்கூடிய ஏதாவது ஒண்ணு நாளைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு மாணவி என்ன பண்றாங்க, ஒரு அழகான ரோஜா பூ கொண்டு வர்றாங்க. இன்னொரு மாணவி ஒரு வண்ணத்து பூச்சியை கொண்டு வராங்க. டீச்சர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை உங்களுக்கு பரிசா கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன். இன்னொரு பொண்ணு சொன்னா, டீச்சர் எங்க விட்டுட்டு ஒரு மொட்டை பனைமரம் இருக்கு, அதுல கண்ணு முழிக்காத ஒரு கிளிக்குஞ்சு இருக்கு, அதை உங்களுக்காக கொண்டு வந்தேன், அது கண்ணு முழிச்ச உடனே நீங்க பேச்சு கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்க பேரையே அது சொல்ல பழகிரும், அந்த கிளிக்குஞ்சை பரிசா கொடுக்குது. நாலாவது மாணவி வெறும் கையோடு வந்தால், ஆசிரியை கேட்டால் அன்பை பரிமாறுகிற எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லையா? அந்த மாணவி சொன்னால், டீச்சர் நானும் பூவை பார்த்தேன், ஆனா என் கையில் பறித்து வைத்திருப்பதை விட அது செடியில் இருக்கும்போது தான் சிரித்து கொண்டே இருக்கிறது, அதனால் நான் அதை எடுக்கவில்லை. அப்படியா? ஆமா 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 ரைட், இதை சொல்லிட்டு சொல்லிடுறேன். நானும் அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் டீச்சர், அந்த வண்ணத்து பூச்சியை கைகளில் பிடித்தோம் என்றால் அது தான் உயிரை விட்டுரும், அது உயிரோடு சுதந்திரமாக இருப்பது தான் நல்லதுன்னு அதையும் விட்டுட்டேன். அந்த கிளிக்குஞ்சை நானும் பார்த்தேன், ஆனால் அதை எடுத்து வந்து விட்டால் தாய்ப்பறவை அழுகுமே என்றுதான் அந்த கிளிக்குஞ்சையும் நான் எடுக்காமல் வந்து விட்டேன் என்று அந்த மாணவி சொன்னாள். ஆசிரியை அவளை கட்டி அணைத்து கொண்டு சொன்னால், அன்பு என்பது இதுதான்.
இன்னொரு உயிரை காயப்படுத்தாமல் அதன் இஷ்டத்துக்கு வாழ விடுவதுதான் உண்மையான அன்பு என்று அந்த ஆசிரியை சொன்னார். பிற உயிர்களை தன் உயிராக நேசிப்பதுதான் உண்மையான அன்பு. அதைத்தான் இந்த மண் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன என்றால், நம்முடைய மண்ணை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தூரத்தில் அமர்ந்து ஒரு சாட்சியாக இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மிகப்பெரிய கைதட்டலாக தெரிவித்துக் கொள்வோம். எவ்வளவு விஷயங்களை நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரேசில்ல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார். 10 லட்சம் அமெரிக்க டாலர் பெருமானம் உள்ள அவருடைய சொகுசு காரை குழி தோண்டி புதைக்க போறேன் அப்படின்னு விளம்பரம் கொடுக்கிறார். மக்கள்லாம் அதிர்ச்சியாகி அந்த இடத்துக்கு வந்து கூடுறாங்க. எதுக்குங்க இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு நல்ல காரை ஏன் குழி தோண்டி மண்ணில் புதைக்கிறீங்க? நான் இறந்த பிறகு இது எனக்கு உதவியா வரும், என்னையும் இதே இடத்துல தான் புதைக்க சொல்ல போறேன். மக்கள்லாம் திட்டி இருக்கிறாங்க. ஏங்க யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல, இவ்வளவு காஸ்ட்லியான காரை யாராவது இப்படி புதைப்பாங்களா, இப்படி வீணடிப்பாங்களா அப்படின்னு கோபமா பேசியிருக்கிறாங்க. இப்ப அந்த கோடீஸ்வரர் பதில் சொல்லி இருக்கிறார், ஒரு 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு காரை புதைத்ததற்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. விலை மதிப்பே இல்லாத மனித உடலில் இருக்கிற கண், கிட்னி, நுரையீரல், மூளை மாதிரி 10 உயிர்களுக்கு பயன்படக்கூடிய உடலை நீங்கள் இந்த மண்ணில் புதைக்கிறீர்களே, அது எந்த விதத்தில் நியாயம் என்று அந்த கோடீஸ்வரர் கேட்டார். ஒரு மனுஷன் இறந்து போனா அப்படியே புதைச்சிடுறோம்ல, ஆனா இறப்பதற்கு முன்னால் ஒரு கண் தானம் செய்திருந்தால், அவர் உடம்பில் இருக்கிற உறுப்புகளை தானம் செய்திருந்தால் அது எத்தனை உயிர்களுக்கு பயன்படும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் தான் இந்த மண்ணின் மாண்பை நாம் புரிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூர்ல ஒரு தமிழ் ஆசிரியர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, வரதராஜன் அவருக்கு பேர், தன் இறுதி காலத்தில் ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய தலையணைக்கு அடியில் வச்சிருந்தார். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கவரை எடுத்து பிரிச்சு பார்க்குறாங்க. அதில் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நான் 36 ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றினேன். வாழும் காலத்தில் நல்ல நெறிகளையும் பண்புகளையும் என் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இறந்த பிறகும் இந்த உடல் இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் உடலை தயவு செய்து எரிக்கவோ புதைக்கவோ செய்யாதீர்கள். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு என் உடலை தானம் செய்து விடுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார். கீழே பின்குறிப்புன்னு ஒன்று எழுதியிருந்தார். என் உடலை நான் தானம் செய்து விடுவதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை, ஆனால் நம் சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியானுக்கு ஒருவேளை பாதிப்பு ஏற்படலாம். அதனால் இந்த கவரோடு நான் நினைத்திருக்கிற 2000 ரூபாய் பணத்தை அந்த எளிய மனிதரிடம் கொடுத்து விடுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார். என்னங்க மனுஷன், சாகும்போது கூட இன்னொரு உயிருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் தான் உண்மையான மண்ணின் மைந்தர்களாக இருக்க முடியும். ஒரு ஜென்ல ஒரு அழகான ஒரு கேள்வி உண்டு. ஒரு கோப்பை தேநீர், ஒரு கப் டீ, ஒரு கோப்பை தேநீர் எப்போது கடலை விட பெரியதாக இருக்கும்? ஒரு கோப்பை தேநீர் எப்போது கடலை விட பெரியதாக இருக்கும்? சீடன் ஒருத்தன் பதில் சொல்றான், அந்த தேநீரை கொண்டு போய் கடல்ல கொட்டிட்டோம்னா அது கடலோட பெருசாயிரும், இல்ல கடல் தண்ணியை கொண்டு வந்து இந்த கோப்பையில கொட்டிட்டோம்னா அது கடலோட பெருசாயிரும். அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னார், ஒரு கோப்பை தேநீர் எப்போது தெரியுமா கடலை விட பெரிதாக இருக்கும்? முன்ன பின்ன தெரியாத ஒரு அந்நிய மனிதருக்கு மிகுந்த கருணையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் அந்த அந்நிய மனிதருக்கு பாசத்தோடு கொடுக்கப்படுகிற ஒரு கோப்பை தேநீர் கடலை விட பெரியதாக மாறும் என்று சொன்னார். சக மனிதர்களுக்கு, யாருனே தெரியாத ஒரு மனிதருக்கு ஒரு சின்ன உதவி செய்து பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக மாறும். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல என் ஃப்ரெண்டு ஒரு கவிதை வச்சிருந்தா, முத்துவேல் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு சின்ன கவிதை. அரளி செடி மீதும் பெய்துவிட்டுத்தான் போகிறது மழை, அரளி செடி மீதும் பெய்துவிட்டுத்தான் போகிறது மழை. நாம ஏற்றத்தாழ்வு பார்த்து தானே எந்த உதவியும் செய்யறோம். இவனுக்கு இதை செஞ்சா அவன் நமக்கு பதிலுக்கு ஏதாவது செய்வானா, இதை செய்யறதுக்கு இவன் தகுதி உடையவனான்னு பார்த்து தானே ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறோம். ஆனால் இயற்கை அப்படி இருக்கிறதா? மழை எல்லாருக்கும் தான் பெய்கிறது, வெயில் எல்லாருக்குமானதாகத்தான் இருக்கிறது, இயற்கை எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆனால் இயற்கையின் மைந்தர்களாக இருக்கிற நாம் மட்டும் ஏன் இப்படி ஆளுக்கு ஆளு மாறுபட்டு போகிறோம்? இந்த இயற்கை எவ்வளவு கேள்விகளை நம்ம மேல அள்ளி தெளிக்கிறது. சில நேரங்களில் பெருசா இருக்கிறத விட சின்னதா இருக்கிறதே வாழ்க்கையில நிம்மதி. யானையை ஈஸியா கட்டி பிடிச்சி கொண்டு வந்து அதை அடக்கி பிச்சை எடுக்க விட்டுறாங்க. யானை பெருசு தானே, ஆனா அதை ஈஸியா அடக்கிடுறாங்க. ஒரு எறும்பை யாராவது அடக்க முடியுமா? அடக்கவே முடியாது. சில நேரங்களில் மிகப்பெரிய ஒன்றாக இருப்பதை விட எளிய ஒன்றாக இருப்பதுதான் சுதந்திரம், நிம்மதி என்பதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா சந்தோஷம். சிறியதாக இருப்பதே பலம். எளிய மனிதர்களோடு வாழ்வதுதான் சிறப்பு. எல்லா மனிதர்களையும் சமமாக கருதுவதுதான் மனித நேயம். ஒரு இறைச்சி பதனிடுகிற தொழிற்சாலையில ஸ்டீஃபன் ஒருத்தர் வேலை பார்த்தார்.
அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அதிகாரி, பெரிய அதிகாரியும் கிடையாது, சின்ன அதிகாரியும் கிடையாது, ஒரு நடுத்தர அதிகாரி. ஒரு நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வேலை பார்க்குற அந்த தொழிற்சாலையில் வாட்ச்மேன் ஒருத்தர் நிற்பார். காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவர் தான் இருப்பார். காலையில் இந்த ஸ்டீஃபன் வரும்போது இவர் எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பார். எளிய ஒரு வாசலில் நிற்கிற வாட்ச்மேனுக்கு வேலை அதுதானே, யார் வந்தாலும் அவர் சல்யூட் அடிப்பார். யாருமே பதில் சல்யூட் அடிக்க மாட்டாங்க. அவங்களே லேட் ஆயிடுச்சுன்னு அறக்க பறக்க ஆஃபீஸ்க்குள்ளே போவாங்க. இன்னொன்று வாட்ச்மேன்லாம் நமக்கு ஒரு ஆளா, நம்ம எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறோம், இவருக்கே நம்ம பதில் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு யாருமே அப்படி ஒரு மனசு அந்த இடத்துல இருக்கிறதாவே நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவரை கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்டீஃபன்கிற அந்த அதிகாரி மட்டும் அவரை கடந்து போகும்போது குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு போவார். சாயந்தரமும் அவர் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொல்வார், யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஸ்டீஃபன் மட்டும் வந்து நின்று குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதனால இந்த வாட்ச்மேனுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் மாலை நேரம் அந்த இறைச்சி எல்லாம் பதனிட்டு வைக்கிற அந்த உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான அறைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. ஸ்டீஃபன் அதை போய் சரி பண்றதுக்காக போறார். ரொம்ப நேரம் ஆயிருது. தொழிற்சாலை நேரம் முடிஞ்ச உடனே யாருமே உள்ள இல்லைன்னு நினைச்சு அதை இழுத்து பூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள இருந்து இவர் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, டவர் கிடைக்கல. கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு, வெளியில யாருக்குமே கேட்கல. ஏன்னா அது இறுக மூடப்பட்ட ஒரு குளிர் அறை. நேரமாக ஆக அந்த குளிர் கூடிக்கொண்டே போகிறது. இவர் கத்தி கத்தி பார்க்குறார், கதவை தட்டி தட்டி பார்க்குறார், ஃபோனில் முயற்சி பண்ணி பார்க்குறார். யார்கிட்டையுமே இவருடைய குரல் போய் சேரவில்லை. கொஞ்ச நேரம் ஆக ஆக இவர் அப்படியே தன்னம்பிக்கை இழந்துடுறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பனி அதிகமாயிட்டே போகும், குளிர் அதிகமாயிட்டே போகும், இந்த இறைச்சியை போல நாம் உறைந்து போய் செத்து போய் விடுவோம் அப்படின்னு அமைதியாக கண் கலங்கி அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துடுறார். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். படக்குன்னு யாரோ கதவை திறந்து உள்ள ஸ்டீஃபன் சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. இவர் திருதிருன்னு எரிஞ்சு ஓடி வந்து நான் இருக்கேன். பார்த்தா அந்த வாட்ச்மேன். எப்படிப்பா நான் இங்கே இருப்பேன் நீ நினச்ச? இல்லை சார் எல்லாரும் போயிட்டாங்க, போன உடனே ஒரு டீ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு தம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் யோசித்தேன், எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொன்னால் யாருமே சொல்லலை. ஸ்டீஃபன் சார் எப்பயுமே சொல்வாரு, காலையில் சொன்னாரே, ஒருவேளை சாயந்தரம் போயிருந்தா நம்மக்கிட்ட குட் ஈவினிங் சொல்லியிருப்பாரு, ஒருவேளை அவர் உள்ளுக்குள்ளே இருப்பாரான்னு ஒரு டவுட் வந்து கதவை திறந்தேன். நீங்கள் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு எளிய மனிதனுக்கு செய்யப்படுகிற அன்பு ஒரு காலத்தில் நம் உயிரை கூட காப்பாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தது என்பதுதான் இந்த மண் நமக்கு காட்டுகிற ஒரு மகத்தான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை மிக இனிமையானதாக இருக்கும். நான் வெண்ணிலா மேடம் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம காலங்காலமாக மரியாதை செலுத்துவது இந்த மண்ணுக்கான மரபு. ஒரு காலத்தில் பாருங்க, பெற்றோர்களுக்கு நம்ம மரியாதை செய்த பிள்ளைகளா இருந்தோம். யோசிச்சு பாருங்களேன், பெற்றோர்களை மதித்த கடைசி தலைமுறையும் நம்ம தான். பிள்ளைகள்கிட்ட மரியாதையே இல்லாமல் இருக்கிற முதல் தலைமுறையும் நம்ம தான். உண்மை தானே? உண்மைனா கைத்தட்டலாம். எப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து சிக்கியிருக்கோம் பாருங்க. நம்ம வீட்டில் 75 வயசுல இருப்பார் நம்ம தாத்தா. நம்ம அப்பா 55 வயசுல பெரிய தொழிலதிபராக இருப்பார். ஆனால் அப்பாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பார், உட்கார மாட்டார். தாத்தா அப்போ கூட திட்டுவார், உனக்குலாம் அறிவே இல்லையாடா, எப்போதான் உனக்கு புத்தி வரப்போகுது? யாரை 3 பிள்ளை பெற்றிருப்பாரு, 2-3 கடை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார். இன்னும் தாத்தா பழைய மாதிரியே நினைச்சு திட்டுவார், உனக்குலாம் அறிவே வராது, நீலாம் உருப்படவே மாட்டப்போ அப்படிம்பார். அப்பா ஒண்ணுமே சொல்லாம நகர்ந்து வருவார். நம்ம வீட்டில் இருக்கிற 3 வயசு குழந்தைகிட்ட நீங்க இப்படி பேச முடியுமா? உனக்கு அறிவில்லைன்னு மட்டும் சொல்லி பாருங்க. நீ என்ன படிச்சிருக்கிற? பிகாம் படிச்சிருக்கிறேல, என் மேத்ஸ்ல ஒரு சம்மு தர்றேன், நீ வந்து இதை சால்வ் பண்ணி பாரு, உனக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். 3 வயசு குழந்தைகள் கிட்ட நம்ம மரியாதையை நம்மால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. ஆனால் 55 வயசிலும் நம் அப்பா நம் தாத்தாவுக்கு மரியாதை கொடுத்தார் என்றால் பெரியோர்களுக்கு மரியாதை செய்வது மரபு என்பதை இன்றைக்கு மாறிக்கொண்டே போகிறது. நிறைவா ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு அம்மா அவங்க மகனும் அம்மாவும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இது ஒரு வீடியோவா கூட வைரல் ஆச்சு. அம்மாவும் மகனும் சாப்பிட உட்காடுறாங்க. ஒரு தட்டுல மேலே சாப்பாடுக்கு மேலே ஒரு முட்டை, இன்னொரு தட்டில் முட்டை இல்லை. ரெண்டையும் வச்சு அம்மா கேட்குறாங்க, இது ரெண்டில் உனக்கு என்ன வேணும்? பையன் என்ன எடுப்பான்? முட்டை உள்ள தட்டை வேகமாக எடுக்கிறான். அம்மா முட்டை இல்லாத தட்டை பிசைகிறாங்க, உள்ள 2 முட்டை இருக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிடறான். மறுநாள் மறுபடியும் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. ஒரு தட்டில் ஒரு முட்டை இருக்கு, இன்னொரு தட்டில் சாதத்துக்கு மேலே 2 முட்டை இருக்கு. இதில் உனக்கு என்ன வேணும்னு அம்மா கேட்குறாங்க. 2 முட்டை இருக்கிற தட்டை வேகமாக எடுக்கிறான். அம்மா இந்த ஒரு முட்டை இருக்கிற தட்டை பிசைகிறாங்க, உள்ள இன்னும் 2 முட்டை இருக்கு, மொத்தம் 3 முட்டை. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடறான். இன்னும் ஒவ்வொரு நாள் அம்மா நம்மளை ஏமாத்திடுறாங்க. 3வது நாள் அதே மாதிரி 2 தட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு தட்டுல ஒரு முட்டை இருக்கு, இன்னொரு தட்டுல 2 முட்டை இருக்கிறது. உனக்கு எது வேண்டும் அம்மா கேட்குறாங்க. மகன் ஒரு கணம் சிந்தித்து விட்டு சொல்கிறான், அம்மா உனக்கே தெரியும் எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது உனக்கு தெரியும். வீட்டில் நீ தான் அதிகமாக வேலை செய்கிற, நம்ம வீட்டின் முக்கியமான கதாபாத்திரம் நீ தான். நீ எதை எனக்கு தேர்வு செய்து கொடுத்தாலும் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா. நீ எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே.
அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு முட்டை இருக்கிற தட்டை அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனும் சந்தோஷமா வாங்கி பிசைஞ்சு பார்க்குறான். உள்ள 2 முட்டையும் அவனுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் பீஸும் இருக்கிறது. அம்மா சிரித்து கொண்டே சொல்கிறார்கள், என்றைக்கு மற்றவர்களின் மகிழ்ச்சி, மற்றவர்களின் தேவை முக்கியம் என்று நீ நினைக்கிறாயோ, அந்த கணத்திலிருந்து இயற்கை அல்லது இறைவன் உனக்கு 2 மடங்காக அதை திருப்பி தரும். இதுதான் இயற்கை நமக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய மாற்று என்று அந்த அம்மா சொன்னார்கள். என் இனிய விருதுநகர் மண்ணின் மைந்தர்களே, இன்றைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு புத்தகம் வாங்கி வீட்டுக்கு செல்வோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் வாங்குவோம். அந்த புத்தகம் பக்கங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு சிறகுகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு வருடத்துக்கு ஒரு மரத்தையாவது நட்டு வளர்த்து வைப்போம். அது தன் கிளைகளை கரங்களாக மாற்றி நமது மழைக்காக அது வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்யும் என்று சொல்லி, இந்த இனிய நாளில் மண் பயனுற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய மனைவியார் அவர்களே, நான் அது ரெஃபரன்ஸ் இல்லைன்னா அப்புறம் பின்னாடி நிம்மதி இருக்காது. வீட்டில் சாப்பாடு கிடைக்காது. ஐயா பாருங்களேன், கரெக்டாக சொல்கிறார். அந்த ரெஃபரன்ஸ், அந்த வணக்கம் சொல்லணும்னா வீட்டில் சாப்பாடு கிடைக்காதுன்றார். எல்லாம் ஒரு சுய அனுபவத்தின் வெளிப்பாடு. திரளாக கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சபை வந்து அமைதியாக இருக்கலாம், ஆனால் இவ்வளவு அமைதியாக இருக்கக்கூடாது. அதாவது சைலன்ஸுங்கிறது வேற, காம்னஸ் அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் தமிழில் அமைதின்னு தான் மொழிபெயர்த்தான். இப்போ நீங்கள் லைப்ரரிக்கு போனீங்கன்னா சைலன்ஸ் ப்ளீஸ்ன்னு எழுதி வச்சுருப்போம். அமைதி காப்பாற்றவும், அமைதி காக்கவும். நம்ம தலைப்பு அதுதான், மானுட காவல். அமைதி காக்கவும், அது வந்து சைலன்ஸ். இப்போ நாங்கள் வகுப்பில் ஏய் டோன்ட் டாக், பி குவாய்ட், அமைதியாரு, சத்தம் போடாத, குவாய்ட்னஸ். அந்த முனிவரை பாத்தியா, தவத்தில் இருக்கிறார். he is a very calm person. அவனா அமைதியார். அப்போ அமைதி வந்து வாய் பேசாம இருந்தாலும் அமைதி தான், மனம் படபடக்காமல் இருந்தாலும் அமைதி தான். இப்ப இவர் பேசுறாரு, ஒரு ஜோக் சொல்றாருன்னா நீங்க கைதட்டி சிரிச்சாதான் அது ஜோக்குன்னு அங்கீகரிக்கப்படும். நீங்க பாட்டில் அவரை பாவமா பார்த்தீங்கன்னு வைங்க, ஐயோ பாவம், யார் பெத்த பிள்ளையோ மெட்ராஸ்ல இருந்து விருதுநகருக்கு வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கு. இல்லை, ஒரு சபை என்பது உயிரோட்டத்தோடு இருக்க வேணும், லைவ்லியா இருக்கணும். அப்பதான் பேசுறவனுக்கு ஊட்டச்சத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப அமைதியா ஆண்டு அவிந்து அடங்கி உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது சரியா வராது. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வர்ற போது எனக்கு இங்க பேச வந்த மகிழ்ச்சியை விட என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஐயா வந்தாங்க, அங்க வந்து எல்லாரும் சேர்ந்து வந்தோம். அங்க இருந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் ஐயான்னாரு. திரும்பி பார்த்தேன், என்ன அப்படின்னா, 1989 92 வரைக்கும் உங்கள்கிட்ட படிச்சையா அப்படின்னாரு. 89 92 வரைக்கும்னா ஏறத்தாழ அதுல ஒரு 8, இப்போ ஒரு 24, 32 வருஷம் கழிச்சு என்கிட்ட படிச்ச ஒரு மாணவர் வந்து, ஐயா நான் உங்கள்கிட்ட படிச்சேன்னு விரும்பி வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறாருன்னா அவருடைய அறிவுக்கு நான் காவலாக இருந்திருக்கிறேன் என்று அர்த்தம். அதான காவல், அதான காவல். நீங்க என்னவா இருக்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்டான். நான் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறேன். நான் கேட்டேன், வெளிப்படையா சொல்லு, நீங்க இப்ப நான் பேசுறேங்கிறதுக்காக வந்தீங்களா இல்ல அதிகாரி வர்றாருங்கிறதுக்காக வந்தீங்களான்னு கேட்டேன். ஓப்பனா கேட்டேன்.
என்னோட பேராசிரியர் பேசுறார், அதை கேட்கறதுக்காக வர்றேன்னு வந்தீங்களா, இல்ல உங்க அதிகாரிகள்லாம் தலைமை தாங்குறாங்க முன்னிலை வைக்கிறாங்கிறதுக்காக வந்தீங்களான்னு கேட்டேன். ரெண்டும் தான் சொல்லிட்டார். சேஃபான பதில். ஆமா, ரெண்டும் தான், குழப்பாதையா, ரெண்டும் தான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கல்வி கொடுத்த ஆசிரியன் ஒரு காவலன், காவல்துறையில் இருக்கிறவர்களும் காவலர்கள் தான். என் உயிருக்கு ஒரு ஆபத்து என்றால் இவர் காப்பாற்றுறார், என் உடைமைக்கு ஒரு ஆபத்து என்றால் காப்பாற்றுகிறார். என் வீட்டுக்கு ஒரு கொள்ளைக்காரன் வந்துட்டான்னு ஃபோன் பண்ணா இவர் தான் உடனே ஓடி வர்றார். ஆசிரியர் ஓடி வர முடியாது. டிஃபரன்ஸ் சொல்றேன் நான். இப்ப எனக்கு என் மாணவன், பழைய மாணவன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, ப்ரொஃபசர் எங்க வீட்டுக்கு கொள்ளைக்காரன் வந்துட்டான், உடனே வாங்க. நான் போய் என்ன செய்ய? நான் போய் அவன்கிட்ட போய் கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரப்பா. உனக்கு தெரியுமா, வெக்காமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. யார்கிட்ட? திருட்டு பயல்கிட்ட. அவன் கண்ணக்கோள் வச்சு இறங்கியிருக்கான். வெக்காமை என்றால் என்ன பொருள் தெரியுமா தம்பி? அவன் இந்த சேர்ல உட்காருங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம். எனக்கு தெரியாது வெக்காமைன்னா என்னன்னு தெரியாது. வெக்காமை என்றால் பிறன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது. இப்பொழுது நீ இந்த கதவை உடைத்துக் கொண்டு எதற்காக வந்திருக்கிறாய்? நான் அதாவது நம்ம தமிழ் பாண்டித்யத்தை அவன்கிட்ட காட்டுறான். நீ எதற்காக வந்திருக்கிறாய்? பிறன் பொருள் வெக்குவதற்காக வந்திருக்கிறாய். இன்னும் செழுமையா, வெக்க நினைப்பதை நினைத்து வெட்கப்பட வேண்டும். பெரிய கத்தி எடுத்து குத்திடுவான். கத்தி எடுத்து குத்துறதோட மட்டும் இல்லாம, சென்மத்துக்கு இனிமேல் இந்த வீட்டில் திருட மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு போயிடுவான். சார், வீட்டில் இருக்க ஒரு திருடன் வந்துட்டான்னா நான் பிரயோஜனப்பட மாட்டேன். ஒரு ஆசிரியன் பிரயோஜனப்படுவானா? ஒரு பேச்சாளன் பிரயோஜனப்படுவானா? ஒரு காவல்துறை அன்பருக்கு தான் நம்ம போன் பண்ண வேண்டியது. ஐயா வாங்கய்யா. ஆங்கிலத்தில் பெரியவர்களே பிகமிங் அண்ட் பீயிங் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. பிகமிங் எ policeman இஸ் வெரி ஈஸி. ஈஸினா எளிதுன்னு சொல்லல. நீங்க அதுக்கான ஒரு பயிற்சி, ஒரு வருஷமோ வேலூர் ட்ரைனிங் காலேஜில் ஒரு வருஷமோ 2 வருஷமோ படிச்சிட்டீங்க, யூனிஃபார்ம் போட்டீங்க, அதுக்கான தகவல்களை சேகரிச்சிட்டீங்க, ஒரு டிஎஸ்பியா எப்படி இருக்கிறது, ஒரு எஸ்பியா எப்படி இருக்கிறதுங்கிறத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் பிகம் எ policeman. யூ ஹவ் பிகம் எ policeman. பட் பிகமிங் இஸ் நாட் பீயிங். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆவது என்பது வாழ்வதாகாது. இப்ப நான் ஆசிரியனா ஆயிட்டேன். நான் ஆசிரியனாக ஆனால் காவலனாக இருக்க முடியாது. நான் ஆசிரியனாக வாழ வேண்டும். அது மாதிரி காவலர்கள் ஆகிவிட்டால் போதாது, காவலர்களாகவே வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுக்குன்னு ஒரு டெபினிஷன் இருக்குல்ல. policeman அப்படின்னா அதுக்கு ஒரு டெபினிஷன் இருக்குல்ல. யூனிஃபார்ம் அடையாளமே ஒழிய அங்கீகாரம் கிடையாது ஐயா. ரொம்ப தெளிவா யோசிங்க. ஐயா யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கன்னா அடையாளம். ஐயா வர்றார், கண்காணிப்பாளர் வர்றார், அடையாளம். அங்கீகாரம் எது தெரியுமா? என்னை இந்த சமூகத்தில் இருக்கிற அனைத்து அநியாயங்களிலும் இருந்து அவர் தன் உயிரை பணையம் வைத்து என்னை காப்பாற்றுவாரே, ஆனால் அதுதான் அடையாளம். உண்மையான அடையாளம் அதுதான் உண்மையான அடையாளம். அப்படி அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டால் he has not merely become a policeman, he is also a policeman. சரியா? போலீஸ்காரராக ஆய்விடுவது என்பது காவலராவது இல்லை. காவலராக ஆவது என்பது வேறு, காவலராக வாழ்வது என்பது வேறு. யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறார்களோ, எந்தெந்த பதவியில் இருக்கிறார்களோ, அந்த பதவியின் பொறுப்பை உணர்ந்து
அந்த பதவிக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் மானுடத்தின் காவலர்கள். இவள் தான் இந்த மானுட காவல். நீங்க மெட்ராஸ் வந்தீங்கன்னா, தம்பி மெட்ராஸ்ல இருந்து வந்துக்கிறார், நீங்க ஏர்போர்ட் போற வழியில ஒரு சின்ன முனீஸ்வரர் கோயில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலுக்கு என்ன பேர் தெரியுமா? பாடி கார்டு முனீஸ்வரர். யாருக்கு? முனீஸ்வரருக்கு பேரு பாடி கார்டு முனீஸ்வரர். நீங்க புதுசா ஒரு 2 வீலர் வாங்கினாலும், புதுசா ஒரு 4 வீலர் வாங்கினாலும் அங்க கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கி எடுத்தா அந்த வாகனத்துக்கு ஆபத்து வராதுன்னு நம்புறாங்க, நம்பிக்கை. அப்ப பாடி கார்டு முனீஸ்வரர் தான் மானுட காவல். சரியா? அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா? முனீஸ்வரருக்கு அவருக்கு பாடி கார்டுன்னு வச்சிருக்கான் பாருங்க. பாடி கார்டு. அவர் அங்க இருக்கிற பூசாரி சொல்றாரு, சார் உங்க பென்ஷனை விட எனக்கு அதிகமா பணம் வருதுங்கிறார். பாடி கார்டு முனீஸ்வரர் கோயில்ல இருக்க பூசாரி, ப்ரொஃபசர் உங்க பென்ஷனை விட எனக்கு அதிகமா பணம் வருது அப்படிங்கிறார். அப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பூசாரியை காப்பாத்துறாங்க. பூசாரி முனீஸ்வரரை காப்பாத்துறாரு. மக்கள் எல்லாம் சேர்ந்து பூசாரியை காப்பாத்துறாங்க. பூசாரி முனீஸ்வரரை காப்பாத்துறாரு. முனீஸ்வரர் மக்களை காப்பாத்துறாரு. இப்படி ஒரு சர்க்கிள். இப்ப பாடிகார்டு முனீஸ்வரருங்கிற ஒரு கோயில்ல ராபர்ட்ங்கிறவரோ அப்துல்லாங்கிறவரோ ஒரு வாகனம் வாங்கினா கொண்டு போய் பூஜை பண்ணுவாரா? முடிஞ்சவரை குழப்பிடுறது. பாடிகார்டு முனீஸ்வரர் கோயில்ல பூஜை பண்ணா 2 வீலருக்கு ஆபத்து வராது, அது காவல். 2 வீலருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் இந்துவும் நினைப்பான், கிறிஸ்துவனும் நினைப்பான், இஸ்லாமியனும் நினைப்பான். அப்படிதானே சார்? எந்த புது வண்டி எடுத்தவன் எவனாவது இன்னைக்கு புறப்பட்டு ஃபர்ஸ்ட் போற போதே ஒரு லாரியில் அடிபட்டு பாருங்க, நடக்கலன்னா பாருங்க, எவனாவது சொல்லியிருக்கானா? சேஃபா போகணும், சேஃப், பாதுகாப்பு. ஆனா பாடிகார்டு முனீஸ்வரர் கோயில்ல கூட ராபர்ட் தன் 2 வீலரை வச்சு பூஜை பண்ண மாட்டேங்கிறான். பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்துல்லா பண்ண மாட்டான். அப்ப என்ன ஆயிருதுன்னா, பாடிகார்டு முனீஸ்வரர் இந்துக்களின் காவல், மானுட காவல் அல்ல. நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்குங்க. பாடிகார்டு முனீஸ்வரர் யாருக்கு காவல்? இந்துக்களின் காவல். சிவபெருமான் யாருக்கு காவல்? இந்துக்களுக்கு காவல். மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு வேண்டாம், நான் பாட்டில் மகாவிஷ்ணுன்னு சொல்லி அவன் வந்து டபார், நீ கருப்பா பிறந்ததே நீ செஞ்ச பாவத்தினால வேண்டுவோம். நான் கருப்பா பிறந்து நான் செஞ்ச நான் பாவம் செய்யல, அவன் பார்த்தானா? கிறுக்கு பிள்ளைகளா இருக்கான் எல்லா பேரும். நான் கருப்பா பிறந்தது பாவத்தினாலயா? எங்க அப்பா அம்மா கருப்பு, நான் கருப்பு, அவ்வளவுதான். ஒருத்தனுக்கு கண் பார்வை இல்லைன்னா உனக்கு கண் பார்வை இல்லாம போனதுக்கு நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு சார்? திருவள்ளுவர் சொன்னார், பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. உடம்புல ஊனமா இருக்கிறதுங்கிறது யாருக்கும் பழி கிடையாது. வேற எது பழி தெரியுமா? அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. உனக்கு ஊனம் இருந்தா பிரச்சனை இல்லப்பா, நீ முயற்சி செய், உன்னால் வாழ முடியும், உன்னால் வெற்றி பெற முடியும். இதுதான் திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கை தத்துவம். பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. அறிவறிந்த ஆழ்வினை, ஆழ்வினைனா முயற்சி, ஆழ்வினையின்மை பழி. அந்த திருவள்ளுவரை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எந்த திருவள்ளுவரை ரெஃபர் பண்ணிக்கிட்டு? உனக்கு ஊனம் இருந்தா பிரச்சனை இல்லடா, முயற்சி இருந்தா வாழ்க்கையில வெல்லலாம்னு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மகா பெரிய ஞானி திருவள்ளுவனை குறிப்பு காட்டி கொண்டு
நம்ம யார் காப்பது? அது விடுங்க, இது நமக்கு தேவையில்லாது. இந்த பேர் வந்ததுனால வந்த வேணா. சிவபெருமான் இந்துக்களுக்கு காவல், ஆனா மானுட காவல் கிடையாது. மகாவிஷ்ணு இந்துக்களுக்கு காவல், அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு காவல். இயேசுநாதர் யாருக்கு காவல்? கிறிஸ்தவர்களுக்கு காவல். என்ன இயேசுநாதர் என்ன காக்க மாட்டாரா? காக்க மாட்டாரா? நான் சிவகாசியில 34 வருஷங்கள் வேலை பார்த்த அந்த காலகட்டத்தில் அங்க ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது, மாரியம்மன் கோவில்னு ரெண்டு கோவில், நல்ல கோவில், தனியார் ஒரு இனத்தார் நடத்துற கோயில். அந்த கோயில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? முகப்புல பாத்தீங்கன்னா, கோவில் விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு எப்படி பேரு? விருதுநகர் இந்து. அதுலயும் பாருங்க, கிறிஸ்டியன் நாடார் இருக்கான். எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்றான் பாருங்க. விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன். நிறுத்திக்கங்க அந்த இடத்துல. இப்ப காளியம்மா யாருக்கு பாத்தியப்பட்டவோ? சிவகாசி இந்து நாடார், விருதுநகர் இந்து நாடார் போனா நோ நோ. சிவகாசி இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன்னா, பத்ரகாளி அம்மன் சிவகாசியில இருக்கிற இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கா. இப்ப நான் செங்குந்த முதலியார் 34 வருஷம் சிவகாசியில வேலை பார்க்கிறேன். இப்ப நான் திருநீர்லாம் பூசி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு உள்ள போறேன். எங்க? பத்ரகாளி அம்மன் கோயிலுக்குள்ள, சிவகாசி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்குள்ள போறேன். மகனே, யாரது? அம்பாளா பேசுவது? ஆமாவாப்பா. நீ எதற்காக இங்கே வந்தாய்? ஆத்தா, உன்னுடைய அருள் வேண்டும் ஆத்தா. சாரி, ஐ எம் ஹேண்டிகேப்ட். என்னை மன்னிச்சிரு மகனே. நான் சிவகாசி இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்டவள், செங்குந்த முதலியாருக்கு அருள் தர முடியாதுன்னா அது எப்படி மானுட காவலாகும்? அது மதக்காவல். நீங்கள் சொல்ற சிவனும் அல்லாவும் இயேசுவும் மதக்காவல். தனி மனிதர்கள், பெரிய பிரபலங்கள், பெரிய சினிமா நடிகர்கள் பவுன்சர் வச்சிருக்கிறாங்க. அவர் வந்தாருன்னா அவரை சுத்தி ஒரு 8 பேர் வருவான். எங்கதான் சாப்பிடுவாங்களோ, எப்படித்தான் ஜீரணமாகுமோ, மொக்க மொக்கையா வர்றாங்க. அவர் அப்படி போயல, அவர் பின்னாடி அப்படியே பவுன்சர்ஸ். அவங்களுக்கு பேர் என்ன? பவுன்சர்ஸ். அவர் வந்துகிட்டு இருக்கிற 100 அடி தூரத்துல ஏன் மேல ஒருத்தர் அட்டாக் பண்ண வர்றான்னு வைங்க, இந்த பவுன்சர் யாராவது என்னைய காப்பாத்த ஓடியாருவானா? அவன் காவலன் தானே, பவுன்சருங்கிறவன் காவலன் தானே. ஐயோ, ஒரு பேராசிரியர், ஒரு ஆங்கில பேராசிரியர் அடிக்க போகிறார்கள் ஓடியாருவானா? வரமாட்டான். ஏன்னா he is employed. அவன் ஒரு தனி மனிதனை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு காவலன். அவன் மானுட காவல் கிடையாது. புரியுதா என்ன சொல்ல வர்றேன்? செக்யூரிட்டி, கூர்கா. ஒரு பெரிய பங்களாவுக்கு கூர்கா, அடுத்த பங்களால திருடு போனா அந்த கூர்கா பொறுப்பா? 100 அடியில் இருக்கிற அந்த பங்களால திருடையில நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தன்னு கேட்பானா? எந்த பங்களாவுக்கு அவன் காவலனா கூர்காவா உட்கார்ந்துருக்கானோ அந்த பங்களால திருடு போனாதான் அந்த கூர்கா பொறுப்பு. அடுத்த பங்களால திருடு போனா அந்த கூர்கா அதற்கு பொறுப்பு கிடையாது. அப்ப பவுன்சரோ கூர்காவோ ஏடிஎம்ல செக்யூரிட்டி நிக்கிறானே. இப்ப கூட இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா, திருச்சூர்ல இருந்து 2-3 ஏடிஎம் அடிச்சு நொறுக்கிட்டு, அது ஏதோ புது டெக்னிக், கேஸ் எல்லாம் வச்சு அடிப்பாங்களாம். கேஸ் எல்லாம் வச்சு அடிச்சு பெரிய கண்டெய்னர் லாரிக்குள்ள ஒரு சொகுசு காரை வச்சுக்கிட்டு பிரமாதமா வந்திருக்கிறாங்க. நம்ம
தமிழ்நாட்டு காவல்துறையை நினைத்து பெருமைப்படலாம் ஐயா. நீ மலையாளத்தில் திருடிட்டு வந்தா மவனை இங்க உன்னை மடக்கி பிடிச்சி சுட்டு கொன்னுருவோம்டா, எங்க எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்காங்க. இப்ப புரியுதா? ஒரு பவுன்சர் ஒரு மனித காவல், ஒரு செக்யூரிட்டி ஒரு மனித காவல், ஒரு கூர்கா ஒரு மனித காவல், ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி மானுட காவல். இவரு இந்து அடிபட்டாலும் ஓடியாருவார், கிறிஸ்டியன் அடிபட்டாலும் ஓடியாருவார், இஸ்லாமியன் அடிபட்டாலும் ஓடியாருவார். ஏன் அமெரிக்கால இருந்து டூரிஸ்டா விருதுநகருக்கு ஒருத்தன் அவனை பாதுகாக்கணும்னா இவர் ஓடி வருவார். ஐம் சாரி, இஸ் an American. I am not American police. I am தமிழ்நாடு போலீஸ். ஸ்காட்லாந்து யார்டை விட ரொம்ப எஃபெக்டிவான போலீஸ் நாங்க. அதனால விருதுநகர் மாவட்ட கண்காணிப்பாளர்னா விருதுநகர்ல இருக்கிற எவனுக்காவது ஆபத்துனா தான் காப்பாத்தல. இப்ப போலீஸ்மேன். கடவுள் என்பது மானுட காவல் இல்லை. கடவுளிலும் சிறப்பாக காவல்துறையை சார்ந்த அன்பர்கள் மானுட காவல். புரியுதுங்களா? ஆனா இந்த மானுட காவலர்களாக இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு ஒரு சிறப்பே, இந்த நிகழ்ச்சியில சிறப்பே, நான் எந்த நேரத்தில் மானுட காவல்னு அனிதா அம்மாட்ட தலைப்பு கொடுத்தனோ, உங்கள்ட்ட தலைப்பு கொடுத்தனா மானுட காவல்னு கொடுத்தனோ, எனக்கு வரவேற்புரை சொல்றவர் காவல்துறைக்காரரு, முன்னிலை வைக்கிறவர் காவல்துறைக்காரரு, தலைமை தாங்கிறவர் காவல், மானுட காவல். இந்த பொருத்தமா, அந்த தலைப்புக்கு பொருத்தமா எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. எத்தனை சகோதரிகள், காவல்துறை சார்ந்த சகோதரிகள். இப்ப எங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல. அப்ப கடவுள் என்பது மானுட காவல் இல்லை, ஆனால் காவல்துறை சார்ந்தவர்கள் மானுட காவலர். அடுத்த ஸ்டெப், காவல்துறை சார்ந்தவர்கள் மானுடத்தை காக்கிறார்கள், ஆனால் சம்பளம் வாங்கி கொண்டு காக்கிறார்கள். அது ஒரு தொழில், அது ஒரு அப்பாயின்மெண்ட் தானே, அப்பாயின்மெண்ட் தானே. அப்பாயிண்டே பண்ணாம, எந்த பேதாபேதமும் இல்லாம, எந்த வேறுபாடு ஆக்குற ஒரு இயற்கை அழகு ஒன்று இருக்கிறது. ஒரு இயற்கையின் சீதனம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு நீங்க சம்பளம் கொடுக்க வேணாம், அதை நீங்க பாராட்டி பேச வேணாம், அதை நீங்க உயர்த்தி வச்சு கொண்டாட வேணாம். கொஞ்சோண்டு கீழே வேர்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனா போதும். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? மரம். சகோதர சகோதரிகளே, என் பேச்சை நான் இப்படி சொல்லி அமைத்து முடிக்க நினைக்கிறேன். மனிதர்கள் மானுடத்தை காக்க வேண்டும் என்றால் கூட ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். நான் 34 வருஷம் ஆங்கிலம் பயிற்றுவித்தேனே, அறிவை அகண்டமாக்குவதற்கா? அப்படி சொன்னா அதை விட பெரிய பொய் உலகத்தில் வேற எதுவும் இல்லை. எங்க கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு, உனக்கு சம்பளம் கிடையாதுப்பா, நீ அறிவை அகண்டமாக்கு அப்படின்னா தலைதறிக்க ஓடிடுவான். அப்ப நான் 34 வருஷம் கல்வி பயிற்றுவித்தேன், ஆனால் காசுக்காக. எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சம்பளம் கருதி, தவறில்லை, அதை நான் தவறுன்னு சொல்லல, சம்பளம் கருதி வேலை பார்க்கிறார். ஆனால் எதுவும் கருதாமல் இந்த மானுடத்தை காப்பது மட்டுமே தன் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு ஓரறிவு உயிர், ஆறறிவு இல்லை, ஆறறிவு உள்ளவன் சம்பளம் எதிர்பார்க்கிறான். ஆனால் ஓரறிவு மரம் இந்த மானுடத்துக்கு காவலாக இருக்கிறது. அந்த மரத்தால் மழை வருகிறது, மழையால் உலகம் நிற்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகம் மழையினால் இருக்கிறது, அந்த மழை மரத்தினால் இருக்கிறது. இப்ப என்னோட பேச்சு என்னன்னா, மானுட காவல் என்பது மரம். அதான நம்ம
இந்த புத்தக திருவிழாக்கு மோட்டோவே அதுதான், மரமும் மரமும் மரபும். இப்ப இந்த மரம் உங்களுக்கு கனி தருகிறது, மருந்து தருகிறது, குழந்தையாக இருக்கையில் தொட்டில் தருகிறது, செத்து போய்விட்டால் பாடை தருகிறது. எல்லாவற்றுக்கும் மரம் தேவைப்படுகிறது. அதனாலதான் எல்லா இந்து கோயில்களிலும் ஸ்தல விருட்சம்னு ஒண்ணு வச்சாங்க. ஸ்தல விருட்சம்னு ஒண்ணு வச்சாலாவது இவனுங்க வெட்ட மாட்டானுங்கன்னு நம்பி வச்சாங்க. அதையும் வெட்டுறான் நம்மாடு. இந்த மரம் மானுடத்தை காப்பதற்காக இறைவன் இந்த உலகுக்கு அனுப்பி வைத்த சீதனம். ஒரு 3 பெயரை பத்தி நான் படிச்சேன். ஆசிரியர் அறிவழகன், அவர் ஆசிரியர் தொழில். சிற்பி துரைராஜ்னு ஒருத்தர், எந்த ஊர்னு குறிக்க விட்டுட்டேன். டெய்லர் வேலை பார்க்குற சண்முகம். ஒருத்தர் ஆசிரியர், ஒருத்தர் ஸ்கல்ப்டர், ஒருத்தர் டெய்லர். இந்த 3 பேரும் மரத்தை நடுறதும் மரத்தை பாதுகாக்கிறதும் தான் தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்திருக்கிறார். அதுல அந்த ஆசிரியர் அறிவழகன் அப்படிங்கிறவர் சொல்றார், ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட் அது. இந்த மனித ஜாதியில் சில பேர் ஜோசியம் ஜோசியம்னு அலைகிறாங்கோ. அவர் சொல்றார், நம்மளாம் அப்படித்தானம்மா, எனக்கு தொடர்ந்து 1 மாதமா வயத்த வலியா இருந்ததுன்னா என் பஞ்சாயத்து என்ன சொல்லுவா, டாக்டர்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டு போவா. டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, அது சரியா வரல. உடனே அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்? நேரம் சரியில்லை. கரெக்ட், நேரம் சரியில்லை, வாங்க உங்க ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியத்தை காமிச்சிட்டு வருவோம். ஜோசியம் காவல்னு நினைக்கிறான். ஜோசியத்தை என்ன நினைக்கிறான்? காவல் அப்படின்னு நினைக்கிறான். அவர்கிட்ட கொண்டு போய் கேட்டா அவரு, ஒரு ஜோசியர் என்ன பண்ணாரு, ஒரு இளைஞன்ட்ட, தம்பி நீ தைரியமா எதுக்கும் கவலைப்படாம நீ நினைக்கிற காரியத்துல இறங்கு, உன்னைய ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது, ஓகே அப்படின்னாரு. ஜோசியரை நல்லா பார்த்துட்டீங்களா? என் ஜாதகத்தை நல்லா பார்த்து கரெக்டா கணிச்சு சொல்றேன். கரெக்டா கணிச்சு சொல்றேன், உன் கட்டம் அப்படி இருக்கு, நீ என்ன வேணாலும் செய்யலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம், எவனும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ராத்திரி அந்த ஜோசியர் பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டான். இப்ப ஜோசியர் போலீஸ்ல போக முடியல, போய் சொல்ல முடியல. என்ன, ஜோசியர் போலீஸுக்கு போனா அவன் என்ன சொல்லுவான், அந்த பையன் சார் இவர் தான் சார் சொன்னாரு, நீ என்ன வேணாலும் செய்யி, உன் கட்டம் அப்படி இருக்குது, என்ன வேணாலும் செய்யி, உன்னை ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. சார் ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாத போது நீங்க என்ன சார் செய்ய முடியும் கேட்பானா இல்லையா? இதை நம்புறான் சார். சில பேர் ஜோசியம். மகாகவி பாரதி புதிய ஆத்திச்சூடியில ஒரு வரி எழுதினார், ஜோதிடம் தனை இகழ், ஜோதிடம் தனை இகழ். துச்சமான என்னடா, ஜோசியம் பார்க்காதடா, மனுஷனை நம்புடா, உழைப்ப நம்புடா, முயற்சியை நம்புடா, உன் பொஞ்சாதியை நம்புடா. அவன் சொல்றான்ல கோழி திங்காதுன்னு, கோழி திங்காதன்னு சொல்றா, தின்னு போட்டு அப்புறம் வயிற்று வலிக்குதுன்னு ஜோசியனை போய் பார்த்தா, அந்த ஜோசியன்ட்ட போய் அழுகுறதுக்கு பதிலாக பொஞ்சாதிட்ட சொன்னதை கேட்கலாம்ல. நான்லாம் அப்படிதான். அவ கோழி இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுங்கன்னு சொன்னானா அன்னைக்கு சாப்பிட மாட்டேன். அன்னைக்கு மட்டன், கோழி கிடையாது, அவ்வளவுதான். ஐயா சொல்றாரு அன்னைக்கு மட்டுமானார், அன்னைக்கு மட்டன், கோழி கிடையாது. சோசியம் சோசியம் சோசியம்னு அலைகிறான் சில பேர். சில பேர் ட்ரிங்க்ஸ், மது மது மதுன்னு அலைகிறான். சில பேர் வீடு கட்டணும், வாசல், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைய செட்டில் பண்ணணும். பிள்ளைய செட்டில் பண்றதுன்னா பொம்பளை பிள்ளைனா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பையன்னா ஒரு நல்ல படிப்பு படிச்சு ஒரு வேலையில உட்கார வச்சு கை நிறைய சம்பாதிக்க வைக்கணும். இதுதான் செட்டில் பண்றது. அந்த அறிவழகன்கிற ஆசிரியர் கேட்கிறார், சில பேர் மது மது என்று அலைகிறார்கள், சில பேர் ஜோசியம் ஜோசியம் என்று அலைகிறார்கள், சில பேர் கடவுள் கடவுள் என்று அலைகிறார்கள், எத்தனை பேர் மரம் மரம் என்று அலைகிறார்கள்? மரம் என்பது
நாம் பூமி தாய்க்கு செய்கிற கைமாறு. அவர் எழுதுறார், ஒரு மரம் நட்டால் 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய்வதற்கு சமம். ஒரு மரம் நட்டால் 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய்வதற்கு சமம். ஏன்னா அது மானுட காவல். ஹங்கேரிங்கிற ஊர்ல ஒரு பழமொழி சொன்னா, ஒரு நிழல் தரும் மரத்தை வெட்டுவது என்பது உனக்கு உதவி செய்தவனுடைய கையை வெட்டுவதை போல. வைரமுத்து என்ன பண்ணார், ரொம்ப அருமையான ஒரு கவிதையில 3 பெரிய கவிஞர்களை குற்றம் சாட்டினார். ஔவையாரை குற்றம் சாட்டினார், திருவள்ளுவரை குற்றம் சாட்டினார், பாரதியாரை குற்றம் சாட்டினார். யாரு? வைரமுத்து. ஔவையார் என்ன குற்றம் சாட்டினார் தெரியுமா? அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கவிதையில ஒரு பாட்டுல, காட்டுல இருக்கிற மரம்லாம் பெரிய மரம் இல்ல, இந்த மாதிரி கற்றறிந்தவர்கள் இருக்கிற சபையில ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரியும். அந்த காலத்துல ஓலை, ஔவையார் காலத்துல ஓலை, இப்போ புத்தகம். கற்றறிந்தவர்கள் இருக்கிற சபையில ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரியாம பேன்னு முழிச்சிட்டு நிக்கிறான் பாருங்க, அவன் தாயா மரம். நீட்டோலை வாசியா நின்றான் மரம். அதுவும் வெறும் மரம் இல்ல, நல் மரம். அதான் கவிதை. நீட்டோலை வாசியான் நின்றான் நல் மரம். அவன் தான் நல்ல மரம். கேலி பண்றான். அது சட்டையர், ஆங்கிலத்துல சட்டையரும்பாங்க, அங்கதம் அப்படிம்பாங்க தமிழ்ல. ஒரு சபையில் ஓலையை வாசிக்க தெரியாம நிக்கிறான் பாருங்க, பேன்னு முழிச்சுன்னு, அவன் தான் மரம். வைரமுத்து கேட்கிறார், அப்ப வாசிக்க தெரியாதவனை மரம் என்று நீ ஒப்பிட்டால் மரத்தை தாழ்வாக நினைக்கிறாய் என்றல்லவா பொருள். யார் மேல குற்றச்சாட்டு? ஔவையார் மேல குற்றச்சாட்டு. வைரமுத்து கேட்கிறார், கிழவி நீ தப்பு பண்ற. ஒரு மடப்பய மவனையும் ஒரு மரத்தையும் ஒப்பிட்டு பேசியது தவறு. திருவள்ளுவர் என்ன பண்ணார், அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லார். மரம்போல்வர், அதாவது 6 அறிவு இருக்கு, அறிவு கூர்மையா இருக்கு, ஆனா பண்பாடு இல்லை. இப்ப ரொம்ப பேர் இருக்கான்ல நம்ம நாட்டில், ரொம்ப பேர் இருக்கான், அறிவாளியா இருப்பான், பண்பாடு இருக்காது. அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளவு ஒழுங்கா அடுக்கு. செருப்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சீர அடுக்கி வச்சிருப்பாங்க. டெய்லி பாலிஷ் பண்ணி தான் ஷூ போடுவார். நீங்க 1998 செப்டம்பர் மாதம் 18 ஹிந்து பேப்பர் கிடைக்குமா சார்னு கேட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல எடுத்து கொடுப்பார். எப்படி? அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட். பேப்பர் 98 பேப்பர் வச்சிருக்கான் சார். கேட்டீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல டக்குன்னு எடுத்துருந்தாங்க சார்னு கொடுக்குறோம். ட்ரெஸ் அயன் பண்ணாம போடுறது இல்ல, தலை வாரணும் அப்படியே படிஞ்சு அப்படி பிரமாதமா நிற்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன். பார்த்தா பாயிண்ட் கவனம் வச்சுங்க, பார்த்தா பக்கா ஜென்டில்மேன். ஆனா ஆபீஸ் போனதுல இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டே இருப்பான். எல்லாம் ஒழுங்கா இருக்கு, ஆனா ஒழுக்கம் இல்லை. எல்லாம் ஒழுங்கா இருக்கு, ஆனா ஒழுக்கம் இல்லை. திருவள்ளுவர் சொன்னார், அறிவு கூர்மையா இருக்கு, ஆனா என்ன இல்லை? பண்பாடு இல்லை, மக்கட்பண்பு இல்லை. அப்ப அறிவு கூர்மையா இருந்து பண்பு குறைவா இருந்தா அவன் மரம் மாதிரின்ட்டார். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாத. வைரமுத்து கேள்விக்கு அது எப்படி? நீ மரத்தோட அந்த பண்பில்லாதவனை எப்படி ஒப்பிடலாம்? எங்கேயாவது மரம் தன் பண்பில் இருந்து விலகி இருக்கிறதா? அது நேரத்துக்கு பூக்கிறது, காய்க்கிறது, கனிகிறது, எல்லாருக்கும் கனி கொடுக்கிறது, எல்லாருக்கும் நிழல் கொடுக்கிறது. பேதாபேதம் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப அவ்வளவு பண்பு நிறைந்த மரத்தை பண்பற்ற மனிதனோடு எப்படி ஒப்பிடலாம்?
யார் கேட்கிறா? திருவள்ளுவர் கேட்கிறார். திருவள்ளுவரை வைரமுத்து கேட்கிறார். மூணாவது பாரதியார். அவர் என்ன பண்ணார்? பாஞ்சாலிய திரௌபதிய முடிய பிடிச்சு துச்சாதனன் பிடிச்சு இழுத்துட்டு வர்றான் தெருவுல. துரியோதனன் ஆணையிட்டான் அந்த பொண்ணை முடிய பிடிச்சு, அதாவது முடிய பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர்றான்னா ரெண்டு அர்த்தம் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முடி அவ்வளவு நீளமாக இருந்திருக்கிறது, இழுக்கிற போது கையோடு வராமல் இருந்திருக்கிறது. இதெல்லாம் அதில் சூட்சுமம். கையின் இழுத்தவனா துச்சாதனன் போய் மூஞ்சி உப்பர விழுந்துட்டான்னு வைங்க. துச்சாதனை முடிய பிடிச்சி இழுத்துட்டு வரான். பாரதியார் அந்த காட்சியை பார்க்கிறார். ரெண்டு பக்கமும் மனிதர்கள் நிற்கிறார்கள், உச்சு உச்சு உச்சுன்னு கொட்டுறார்கள். ஐயோ பாவங்கிறாங்க, இந்த அப்ராணி பிள்ளை இப்படி அவஸ்தைப்படுத்துறானேன்னு புலம்புறாங்க, பெனாத்துறாங்க, பெதட்டுறாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற அந்த இடத்துல ஒரு 5 பேர் கூட போய் அந்த துச்சாதனை சட்டையை பிடிச்சு, என்னடா இந்த பொட்ட பிள்ளைக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்றன்னு கேட்கல. கேட்கணும்ல? இப்போ அப்படிதான் சார். பஸ்ல 75 பேர் உட்கார்ந்துருப்பான், ஒரு பய தண்ணி போட்டுட்டு கிளம்புவான். 75 பேர் இருப்பான் பஸ்ல. 75ல ஒரு 30 பொம்பளை பிள்ளைங்கன்னு வச்சுங்க, 40 ஆம்பளை உட்கார்ந்துருப்பான். ஒரே ஒரு பய தண்ணி போட்டுட்டு கிளம்புவான். டிரைவர்ட்ட நீ எந்திரு நான் ஓட்டுறேன். ஓ கூட டிரைவிங் ஒன்று நான் பார்க்காத கியரா ஆக்சிலரேட்டரா? நீ பிரேக் போட்டாலும் நிற்கும், நான் பிரேக் போட்டாலும் நிற்கும். நீ எந்திரிங்கிறான். 45 பேரும் பேசாம உட்காந்துருக்கானே ஒளி பொட்டேரியில போய் சொப்புன்னு ஒரு 4 சாத்தி இறங்குடா கீழேன்னு சொல்ல மாட்டான். கண்டக்டரும் ஒன்றும் சொல்ல மாட்டான், டிரைவரும் ஒன்றும் சொல்ல. ஏன்னா அவன் டியூட்டி முடிஞ்ச உடனே அங்கதான் போறாங்க 2 பேரும். தன் இனத்தையே கோவிக்க முடியுமா என்ன? அதனால அவன் தன் இனத்தை கோவிக்க முடியாது, இனப்பற்றின் காரணமாக அமைதியாகும். அது மாதிரி நிக்கிறான், இந்த பக்கம் நிக்கிறான். அப்ப பாரதியார் எழுதினாரு, நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னிழுத்து சென்றார், வழிநெடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தார். சுத்தி நின்று மொய்த்தவராயின்னு வார்த்தை போட்டான் பாருங்க. மொய்த்தவர்னா எது மொய்க்கும்? ஈ, கொசு. ஒரு அநியாயம் நடக்கிற போது அந்த அநியாயத்தை தட்டி கேட்காமல் கூட்டமாக நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் கொசுவுக்கும் ஈக்கும் சமம் என்று பாரதி எழுதுகிறார். வழிநெடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தார் வீரமிலா நாய்கள். சொல்ற போது நமக்கெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். நம்ம தான் சொல்றாருன்னு நினைச்சு பார்த்தா தான் அழுகு வரும். நம்ம அந்த பாட்டை படிக்கையில எல்லாம் யாரையோ சொல்றாரு, எந்த பாட்டோடையும் நம்ம ஐடென்டிஃபை பண்றதே கிடையாது. அது எங்கேயோ அஸ்தினாபுரத்துல 2 பக்கமும் நின்று பாஞ்சாலியை எழுத்துட்டு போகையில உச்சு உச்சுன்னு சொன்ன பயலுள்ள பத்தி பாடுறாருன்னு தான் நினைக்கிறானே ஒழிய உங்களையும் என்னையும் தான் சொல்றான். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இந்த ஊரில் சாலைகளை சரி செய்யு 10 பேர் சிவப்பு கொடியை பிடிச்சுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டுன்னா எவனாவது ஒரு 10 பேர் அங்க நின்று ஒரு 5 நிமிஷம் கூட கோஷம் போட்டு போறானாயா? அவன் எதுக்கியா கோஷம் போடுறான்? எனக்கு அரிசி கொடுன்னு கோஷம் போடுறானா? பருப்பு கொடுன்னு? சாலைகளை சரி பண்ணி கொடுன்னு கோஷம் போடுறான். சாலைகளை சரி பண்ணா இவனுக்கு தானே லாபம். ஆனா எவனாவது 2 வீலர் நிறுத்துறானா? அதுல சில பேர் இதே ரோதனையா போச்சு. இவனுங்க 10 பேர் கத்திக்கிட்டு இருக்கிறதுனால பாருங்க டிராபிக் ஜாம் ஆகுது. அவன் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கான்? ரோடு சரியா போட்டு கொடுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கிய பொன்னை அவள் அந்த புறத்தினிலே சேர்க்காமல், அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த புறத்தில் சேர்க்காம நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோன்னு எழுதினார். எதோட ஒப்பிட்டுட்டான்? நெட்ட மரம் மாதிரி நிக்கிறாயா?
நெட்ட மரங்கள் நின்று புலம்பினார். வைரமுத்துக்கு கடுங்கோபம். அது எப்படி நீ அநியாயத்தை தட்டி கேட்காத அயோக்கியர்களை எப்படி மரத்தோடு ஒப்பிடலாம்? அப்போ அறிவில்லாதவனை மரத்தோடு ஒப்பிடக்கூடாது, பண்பில்லாதவனை மரத்தோடு ஒப்பிடக்கூடாது, அநியாயத்தை எதிர்க்க துணிவில்லாதவனை மரத்தோடு ஒப்பிடக்கூடாது என்பது யாருடைய கருத்து? யாருடைய? கவிப்பேரரசு வைரமுத்துவோட கருத்து. இப்ப புரியுதுங்களா? இப்ப நிறைவு பண்றோம். இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா எதெல்லாம் மானுட காவல்னு பார்க்கிறோம். மரம் மானுட காவல், மரத்தின் மூலமாக கிடைக்கிற மழை மானுட காவல், அந்த மரத்தின் மூலமாக கிடைக்கிற காகிதம், இந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேப்பர் மரக்கூழ்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அப்ப மரம் மானுட காவல், மரத்தின் வழியாக கிடைக்கிற பேப்பர் காகிதம் மானுட காவல், அந்த காகிதங்களை அடுக்கி வைத்து அச்சிட்டால் கிடைக்கிற புத்தகம் மானுட காவல், இந்த புத்தகங்களின் வழியாக கிடைக்கிற கல்வி மானுட காவல், அந்த கல்வியின் வழியாக கிடைக்கிற அறிவு மானுட காவல். புரியுதா? எது உண்மையான மானுட காவல்னு புரியுறதா? நீங்க கும்பிடுற சாமி, நீங்க கும்பிடுற முனீஸ்வரர், குலதெய்வம், அதெல்லாம் ஒரு பக்கம். அது உனக்கு மட்டும். For the whole humanity, இந்த மானுடம் முழுமையும் காப்பது, இந்த மானுடம் முழுமையும் காப்பது மானுட காவல். ஒன்னு மரம், மரத்தின் வழியாக கிடைக்கிற காகிதம், காகிதத்தின் வழியாக கிடைக்கிற புத்தகம், புத்தகத்தின் வழியாக கிடைக்கிற கல்வி, கல்வியின் வழியாக கிடைக்கிற அறிவு. அவ்வளவுதான் நம்ம நிறைவு பண்ற டைம். கல்விங்கிறதே சும்மா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அல்லங்க. ரொம்ப பேரு கல்வினா என்ன நினைக்கிறான்? புத்தகம்னா சில பேர் புத்தகத்தை எடுத்து இப்படி பாத்தீங்களா, சில பேர் இல்ல பல பேர் ஒரு புத்தகத்தை எடுப்பான், இப்படி புரட்டுவான். பாத்திருக்கீங்களா? புது புத்தகம் வாங்கினா அதுல ஒரு வாசம் வரும், பாத்திருக்கீங்களா? சின்ன குழந்தைய மோந்து பார்த்தா கிடைக்கிற வாசனை புதிய புஸ்தகத்துல கிடைக்கும். அப்படி எடுப்பான். எவ்வளவு விலைன்னு பார்ப்பான் சில பேர். அப்பா 550 ரூபா போட்டிருக்காங்க, அப்படி வச்சுட்டு போயிடும். ஒரு கவிஞன் எழுதுனா, புத்தகத்தை எடுத்து விட்டு வாசிக்காமல் வைப்பவனும் குழந்தையை தூக்கி விட்டு கொஞ்சாமல் இறக்கி விடுகிறவனும் ஒண்ணுன்னா. ஒரு குழந்தைய தூக்குனா 2 தடவை கொஞ்சனுமியா, கன்னத்துல முத்தம் கொடுத்து பாருங்க குழந்தைக்கு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு, உன் கண்ணுல நீர் வழிஞ்சா எனக்கு ரத்தம் வருதுன்னு சொன்ன பாரதி தான் கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடின்னு எழுதுனா. பாத்தீங்களா? புரியுதுங்களா? அந்த குழந்தைனா அதை தூக்கி கொஞ்சணும், புத்தகம்னா எடுத்து வாசிக்கணும், எடுத்து புரட்டி பார்த்துட்டு வைக்கப்படாது. நீங்க புத்தகம் வாசிக்கலைன்னா புத்தகத்துக்கு ஒரு குறையும் கிடையாது, ஒரு ஆவலாதியும் கிடையாது. குத்தாலத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க அருவியில குளிக்காம போனீங்கன்னா அருவிக்கு என்ன? நீங்க குத்தாலத்துக்கு வந்துட்டு அருவியில குளிக்காம போனீங்கன்னா அருவிக்கு என்ன நஷ்டம்? அருவிக்கு என்ன வருத்தம்? வருத்தமும் நஷ்டமும் உனக்கும் எனக்கும் தான். அதுபோல புஸ்தகத்தை, உன்னை காக்கிற புஸ்தகத்தை எடுத்து வாசிக்காமல் வைத்தால் உனக்கும் எனக்கும் தான் நஷ்டமே ஒழிய புத்தகத்துக்கு என்ன நஷ்டம்? எழுத்தாளனுக்கு என்ன நஷ்டம்? ஊபர்டோ எக்கோ அப்படிங்கிற ஒரு இத்தாலிய அறிஞன், ஒரு எழுத்தாளன் சொன்னா, உங்க வீட்டுல 5000 புத்தகம் வச்சிருக்கிறீங்களே, 5000மும் படிச்சுட்டீங்களான்னா ஒருத்தன். 5000 புத்தகம் அடுக்கி வச்சிருக்காரு. ஏன்னா அவன் நம்ம ஊரை நினைச்சு சொல்லியிருக்கான், 5000 புத்தகம் படிச்சுட்டீங்களா அப்படின்னு இருக்கான். இல்ல படிக்கல. எத்தனை புத்தகம் படிச்சிருக்குது? ஒரு 200-250 புத்தகம். படிச்சு முடிச்சுட்டீங்களான்னா, நல்ல கவனிங்க, இது ரொம்ப அழுத்தமான. படிச்சு முடிச்சிட்டீங்களா? இல்ல படிச்சு முடிக்கல, ஆனா முழுசா படிச்சுட்டேன். ஏதாவது புரியுதா?
நல்ல அருமையான இடம். ஊபர்டோ எக்கோ சொல்றான், 200-250 புத்தகம் படிச்சுட்டேன். அவன் கேட்டான், படிச்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னா. இல்ல படிச்சு முடிக்கல, முழுசா படிச்சுட்டேன். ஏதாவது விளங்குதா? இன்னைக்கு இந்த சபையை விட்டு எழும்பி போகையில குழம்பி தட்டழியணும். முழுசா படிச்சுட்டேன், படிச்சு முடிக்கல. அவன் என்ன சொல்றான் தெரியுதா பெரியவர்களே? முழுசா படிக்கிறது அட்டை டு அட்டை 1வது பக்கத்துல இருந்து 500 பக்கம் வரைக்கும் வாசிட்டா முழுசா படிச்சுட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த ஊபர்டோ எக்கோ வழி நின்று சொல்லுகிறேன், பெரியவர்களே, நீங்கள் உண்மையிலேயே அறிவு தேடல் உள்ளவர்களாக இருந்தால் உங்களால் எந்த புத்தகத்தையும் வாசித்து முடிக்க முடியாது. புரியுதா? புரியலையா? அவர் அங்கிருந்து ஒரு நண்பர் சொல்றார், ஒரு இளவும் விளங்கல, இப்படியே செஞ்சுட்டு சொன்னாரு. ஒன்னும் கிடையாது தம்பி. நீங்க ஒரு திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். அரிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் புத்தகம் படிக்கிற போது எது வரைக்கும் உங்களுக்கு புது புது அர்த்தங்கள், புது புது சிந்தனைகள், புது புது தத்துவங்கள், புது புது சித்தாந்தங்கள் கிடைக்கின்றனவோ அது வரைக்கும் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடிக்கவில்லை என்று அர்த்தம். அவ்வளவுதான். அந்த புத்தகம் எதிலிருந்து கிடைக்குது? மரம், மரக்கூழ், காகிதம், புத்தகம். கல்வி என்பது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. நோ நோ நோ. கல்வி என்பது என் மனதுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை இருட்டுகளையும் எது போக்குகிறதோ அது கல்வி. இன்னும் கூட ஒரு அறிஞன் அருமையாக சொன்னான், நான் பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் மறந்த பின்னாலும் எது என் நினைவில் நிற்கிறதோ அது கல்வி. புரியுதா? ஸ்டேட்மெண்ட் புரியுதா? நான் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படித்ததெல்லாம் மறந்து போய்விட்டது, ஆனால் ஏதோ சில விஷயங்கள் என் மனதுக்குள் இன்னும் இருக்கிறது. அதுதான் உண்மையான கல்வி. அந்த கல்விக்கு அடிப்படை புத்தகம். அந்த கல்வியின் வழியாக கிடைப்பது அறிவு. அறிவு என்பது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி, ஜூவாலஜி, மைக்ரோபயாலஜி, எக்கோனோமெட்ரிக்ஸ். திருவள்ளுவர் சொன்னார், சென்ற இடத்தார் செலவிடாது தீதொரியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அதான் மானுட காவல். என்னுடைய ஐம்புலன்களும் திசை தடுமாறாமல் ஒரு நல்லதுல கொண்டு போய் என் மனசை நிறுத்துறதுல அதுதான் அறிவு. உங்கள் மனசும் என் மனசும் நல்லதிலேயே நின்று விட்டால் நமக்கு அதைவிட பெரிய காவல் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது? புரியுதுங்களா? இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மரம், மரத்தின் வழியாக கிடைக்கிற மரக்கூழ், மரக்கூழ் வழியாக கிடைக்கிற காகிதம், காகிதத்தின் வழியாக வரக்கூடிய புத்தகம், புத்தகத்தின் வழியாக கிடைக்கிற கல்வி, கல்வியின் வழியாக கிடைக்கக்கூடிய அறிவு. இதுதான் மானுட காவல். இதனிலும் மேலாக ஒரே ஒரு விஷயம், உண்மையான மானுட காவல் என்பது இந்த மானுட இனத்தில் இருக்கிற நல்ல மனிதர்கள், உத்தமர்கள், நேர்மையானவர்கள். இதை நான் சொல்லவில்லை, ஔவையார் சொன்னார். நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. என்ன மதுரபுத்தி சொல்றாரு? அப்படிலாம் இல்ல, அப்படி இல்ல, ஏதோ நீ படிச்சதெல்லாம் சொல்ற, ஒன்றும் கிடையாதுங்க. நாடு நல்லதா, காடு நல்லதா, பள்ளம் நல்லதா, மேடு நல்லதா அப்படின்னா ஔவையார் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசை, அவலா கொன்றோ மிசை, மிசைனா பள்ளம், அவல்னா மேடு, மேடோ பள்ளமோ நாடோ காடோ எல்லா இடமும் நல்ல இடம்தான். எந்த இடத்துல எல்லாம் நல்லவங்க வாழ்றாங்களோ, நல்லவங்க வாழ்ற இடமெல்லாம் நல்ல இடம்தான். அது நாடா இருக்கலாம், காடா இருக்கலாம், மேடா இருக்கலாம், பள்ளமா இருக்கலாம். ஆக நல்லவங்க தான் மானுட காவலர்கள், உத்தமர்கள் தான் மானுட காவலர்கள், நேர்மையானவர்கள் தான் மானுட காவலர்கள். 7.5 கோடி பெருமானம் உள்ள தன்னுடைய சொந்த நிலத்தை
கல்விக்காக எழுதி வைத்தாளே ஆயி பூரணத்தம்மாள், அவள்தான் மானுட காவல் தெய்வம். ஆக பெரியோர்களே, மரத்தில் தொடங்கி நல்ல மனிதர்கள் வரை எல்லாமே மானுட காவல் தான். மானுடர்களாகிய நாம் தீர்மானம் செய்தால் நமக்கு நாமளே காவலாக இருக்க முடியும். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இஸ் த பெஸ்ட் ப்ரொடெக்ஷன். நீங்களும் நானும் உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் நாமே காவல். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.